ஜெபத்துக்காக கண்களை மூடும் தன்னுடைய தாழ்த்து பிரார்த்தனை தெய்வத்திற்கு ஒப்புக் கொடுத்து ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் கர்த்தாவே, எங்களை இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வந்து ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, இந்த வேலையிலே எங்களுக்கு கொடுத்த கர்த்தாவே, இந்த ஜீவனுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விஷயம் ஆண்டவரே, இதோ கர்த்தாவை ஜீவன்களையும் ஆயுசு நாட்டி கூட்டி கொடுத்து ஆண்டவரே, இதோ உடைய சமூகத்தை பிரவேசிக்க செய்தீரே, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆமாண்டவரே, எத்தனையோ பேர் கர்த்தாவே மருத்துவமனைகளும் ஆண்டவரே தங்கள் வீடுகளும் இழந்து இருக்கிறதான இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் கர்த்தாவே நிச்சயமாகவே ஆண்டவரே உடைய வார்த்தை என்கிற அரணால் மூடி பாதுகாத்து வருகிறீர்களே, அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நிச்சயமாக ஆண்டவரே, நாங்கள் ஸ்லாக்கியமற்ற ஜனங்கள் ஆண்டவரே, தேவரீ கர்த்தாவே உடைய பரிசுத்தாவியினால் ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிறீர்களே, அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. தேவரீ கர்த்தாவே, இது ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரே எங்கள் பாடத்தலைவர் அபிஷேக் ராஜா, சிறு தலைவர் அபிஷேக் ராஜா கர்த்தாவே, தூதில் பிரியப்படாத தேவன் தாம் ஆண்டவரே, இந்த சிறு ஐக்கிய தினத்தில் நிச்சயமாக நீ பிரியப்படுவீர் என்பதை நாங்கள் நம்புவது ராஜா. ஆமாண்டவரை கர்த்தாவே, எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னவர் நீர் ஆண்டவரே. ஓ தேவரீ கர்த்தாவே, இப்போதும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வரும்படியாக நாங்கள் செபிக்கிற மாண்டவரே. ஆமாண்டவரே, இதோ கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே, ஒரு விஷயம் மெய்ப்பெண் கருத்தோடு செபிக்கிற மாண்டவரே, மெய்ப்பெண்ணை மறைத்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட முடியாது நாங்கள் செபிக்கிற மாண்டவரே. ஓ ஆண்டவரே, பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரே, ஓ கர்த்தாவே, ஓ ஜீவ தண்ணீராக ஆண்டவரே அவள் இதயத்தில் சென்று ஆண்டவரே நூறு தனியான ஆண்டவரே, ஓ கர்த்தாவை வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற ராஜா. ஓ கர்த்தாவை ஆண்டவரே தேவரீர் சொல்லியிருக்கிற ஆண்டவரே, ஏதாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவன் நீதி தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் கூட கொடுக்க சொல்லியிருக்கிற ஆண்டவரே. நிச்சயமாக உடைய வார்த்தைக்குரிய தாகத்தில் உடைய நீதிக்குரிய வாஞ்சகம் தரும்படியாக சொல்லிக்கிறவானவரே. இந்த ஆராதனை முழுவதுமாக பொறுப்பில் எடுத்துக்கொள்கிறார்கள், காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் மனத்தாழ்வான சிரிக்க நடத்தகப்பனே. சிவனிகளின் கர்த்தாவே வாசஸ்தல நிலவுகளின் மாணவர்கள் பாடுகிறார்கள். கூட்டிடும் நாவே
வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அற்புதம் செய்திடும் தேவனே இப்பொழுது எங்களில் இறங்கியே வாருமே. அற்புதம் செய்திடும் தேவனே இப்பொழுது எங்களில் இறங்கியே வாருமே. அபிஷேகம் பண்ணிட வேண்டுமே தரிசனம் கண்டிட என்ன உள்ளம் நாடுவே. சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். எவ்வளவு மதுரமானவைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருஷ்ணாப்தம் வேண்டாவதாக சொன்ன சொல்லி அருமையான அந்த தருணத்தில் அதோடைய சமூகத்தில் நாம் ஒன்று கூடி மறுபடியும் நினைவு கூறும்படிக்கு தேவன் நமக்கு தந்தருளின இந்த ஜீவனுக்காகவும் ஆயுசு நாளுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் இதெல்லாம் நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அவன் கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்ம நடத்த உலகராக இருக்கிறார். தொடர்ந்து எங்களை ஆசிர்வதிப்பாராக. நிச்சயமாக நீங்கள் இருக்கிறதான இடங்களிலே நீங்கள் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய வியாபாரம் தொடர்ந்து பாதுகாத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நீங்கள் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிறீர்கள், தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள், தொடர்ந்து செய்தி வாசிக்கிறீர்கள், ஒளி நடக்கலை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஆகவே அருமையான இந்த நாட்களை நீங்கள் நன்றாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே இது ஒரு மோசமான காலமாக இருக்கிறது, ஒரு மோசமான தருணமாக இருக்கிறது. ஆகவே விஷயம் கூட சொல்லும் பொழுது it is the greatest time that anyone or at any age ever lived in this time. It's a shaking time. யாருமே வாழ்ந்துடாத ஒரு காலத்தில் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இட்ஸ் அ ஷேக்கிங் டைம். இது அசைவு நேரமாக இருக்கிறது. இது நிச்சயமாகவே எல்லாரையும் அசைத்து கொண்டு இருக்கிறது. இட்ஸ் அ ட்ரபிள்சம் டைம் ஃபார் சின்னர்ஸ், பட் இட்ஸ் அ மார்வலஸ் டைம் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். அது பாவிகளுக்கு, இன்னும் பாவியாக இருக்கிறவர்களுக்கு, பாவமான ஜீவித்தை ஜீவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அது மிகவும் இட்ஸ் அ ட்ரபிள்சம் டைம். ஒரு உபத்திரவத்தின் நேரமாக இருக்கிறது, ஒரு துன்பத்தின் நேரமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கோ இது மிகவும் பெரிதான ஒரு ஆச்சரியமான நேரமாக இருக்கிறது, விளையாட பெற்ற நேரமாக இருக்கிறது. பிகாஸ் we know that we are packing up or gathering the last little efforts together to go home and meet the Lord. ஏனென்றால் நாம் இப்பொழுது நமக்கு உண்டான சிறு சிறு முயற்சிகள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து கொண்டு, இந்த முயற்சிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து நாம் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது விளையாட பெற்ற நேரமாக இருக்கிறது. ஆனால் பாவிகளோ, இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள், நித்திய ஜீவனை பெறாதவர்கள், மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயம் இல்லாதவர்கள் அவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இட்ஸ் அ ஷேக்கிங் டைம் ஃபார் தேம். இது அவர்களை அசைக்கத்தான ஒரு நேரமாக இருக்கிறது. ஆமென். பெரியமாசம் சொல்ல தொடர்ந்து சொல்லும் பொழுது ஐம் கிளாட் தட் வி ஹாவ் அ ஷெல்டர். நமக்கு ஒரு மறைவிடம், நமக்கு ஒரு அடைக்கலம் இருப்பதற்காக நான் சந்தோஷம் கொள்கிறேன் என்றார் நம்முடைய தீர்க்கதரிசி. இந்த நேரத்தில் கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமானவர்கள் ஓடி சுகமாக இருப்பான். நம்ம ஒவ்வொருவருக்கும் இப்படியான ஒரு அடைக்கலம் இந்த நேரத்தில், இந்த உபத்திரவத்தின் நேரத்தில், இந்த தொற்று பாதிப்புகள் நேரத்தில் நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. வி ஹாவ் அ ஷெல்டர். ஆமென். கர்த்தருடைய நாம பலத்த துருகம். நோ மேட்டர் ஹவு மெனி பாம்ஸ் ஆர் ஹவு மெனி எனிதிங் எல்ஸ், கொரோனா பாம், அட்டாமிக் பாம், நியூக்ளியர் வெப்பன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி சகோதரி, நிச்சயமாக நம்ம அணுக முடியாது. ஏனென்றால் நம்ம ஒரு மகத்தான பாதுகாப்புக்குள்ளாக, அடைக்கலத்திற்குள்ளாக இருக்கிறோம். ஆமென். பிரியமான சகோதரி, so the world or the sinners, இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க, பாவமான ஜீவித்தை ஜீவிக்கிறவங்களுக்கு, இந்த உலகத்திற்கு, உலக சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்னும் இப்படியான ஒரு அடைக்கலம் அவர்களுக்கு இன்னும் இல்லை. ஆனால் நமக்கும் அந்த அடைக்கலம் உண்டு. நிச்சயமாக
சந்தோஷப்படக்கூடியதான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். ஒருவேளை நான் ரட்சிக்கப்படாமல் போயிருந்தால் திருவிழிச்சு சொன்னார் இப்படியாக, ஒருவேளை நான் இன்னும் ரட்சிக்கப்படணும்னு சொன்னால் நான் என்ன சொன்னேன், ஐ வுட் கோ கிரேசி. நான் ஒருவேளை ஒரு பைத்தியக்காரனாக ஆகியிருப்பேன். இந்த தொற்று பாதிப்புலேருந்து எப்படி நான் தப்பிச்சிக்கிறது, இந்த ராஜ்யத்துக்கும் இடையே இருக்கிறதான உலக யுத்தத்தில் நான் எப்படி அந்த சண்டைகளில் நான் மாட்டிக்கணும்னா என்ன செய்கிறது, இதெல்லாம் யோசித்து நான் சின்ன குழந்தைகளை வச்சுருக்கிறேன், இந்த பாதிப்புகளை குழந்தைங்களுக்கு வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது, இதெல்லாம் யோசித்து நான் பைத்தியக்காரனாக போயிருப்பேன். ஆனால் ஐ எம் ஸோ கிளாட் திங்ஸ் அப்படி சொல்கிறேன். நான் நிச்சயமாகவே மகிழ்ச்சி கொள்கிறேன். என்னுடைய குடும்பத்தாருக்கு இந்த மகத்தான அடைக்கல பட்டணத்தை நான் அறிமுகம் செய்து வைப்பதற்கு கர்த்தருடைய நாமத்தை என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் அதிகம் செய்து வைத்து என் குடும்பத்தாரை கர்த்தருடைய நாமத்திற்குள்ளாக பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு நான் சந்தோஷம் கொள்கிறேன் என்றார் நடத்துகிறது. உண்மையாகவே இந்த அருமையான தருணத்தில் நமக்கு கூட அந்த சந்தோஷம் உண்டு என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமான சகோதரி, ஆகவே I can understand in my house and introduce to them a shelter that no bomb could ever touch or nothing else under the protecting wings of the Lord Jesus Christ. அவன் நம்மை பாதுகாக்கிற உன்னதமானவருடைய சட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் உண்டு. அவன் எதுவும் நம்மை அணுக முடியாது. ஆகவே பிரியமான சகோதரி, இன்றைக்கு இந்த தருணத்தில் நமக்கும் கூட அப்படியான ஒரு மகத்தான அந்த சந்தோஷம், மகத்தான பாதுகாப்பு நமக்கு உண்டு. நிச்சயமாகவே இட்ஸ் அ troublesome time, இட்ஸ் அ டைம் ஆஃப் ஷேக்கிங். ஆனால் நமக்கோ அப்படியான நேரம் அல்ல. நம்மளுடைய சிறு முயற்சிகள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்ந்து இந்த காரியெல்லாம் சம்பவிக்கிறது நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய எல்லா முயற்சிகளையும் ஒன்று கூட்டி நாம் தேவனுடைய வருகைக்கு சீக்கிரத்தில் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய சந்திக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தாமே உங்களை தொடர்ந்து நடத்தி உங்களை பாதுகாத்து உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவன் தீங்கு நாளிலே இந்த குடனத்தின் கீழாக உங்களை தொடர்ந்து அவர் மறைத்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் தேவனுடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை, நமக்கு நியமிக்கப்பட்ட கட்டளைகளை, கடமைகளை நாம் சரியாக செய்யும் பொழுது அப்போது நாம் வேண்டுகொள்வது எதுவும் அது உங்களுக்கு செய்யப்படும் என்றார். அவன் எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறது, அவன் எவ்வளவு சாக்கியங்களை நாம் பெற்றவர்களாக இந்த வனாந்திர பிரயாணத்தில் தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நாம் தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறோம். சகோதரி, ஆகவே உங்களுக்கு நேரம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தேவனோடு நடங்கள், தேவனோடு நடந்து கொண்டே இருங்கள். அவரை விட்டு நீங்கள் விலக வேண்டாம். ஆகவே ஆஸ்வதிப்பாராக. இந்த அருமையான நேரத்தில் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும்படிக்கு நாம் எழுதி நிற்போம். தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தும்படி எழுதி நிற்போம். முதலாவதாக 1 பேதுரு 1:17 வாசிக்க விரும்புகிறேன். அன்றைய பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயத்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பயத்துடனே அவரோடு நெருங்கி நடந்து கொண்டிருங்கள். ஆமென். அவன் நம்ம இன்னொரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 3:4 வாசிக்க விரும்புகிறேன். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சதையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பார்த்தவர்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வேத பகுதியில் ஆசீர்வதிப்பாராக. நான் கண்ணில் மூடி தலையை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபத்தை எடுப்போம். உடைய தேவைகள், விண்ணப்பங்கள் ஏதாவது இருக்குமானாலும் கரங்களை நீங்கள் முகத்தாசுவருக்குத்தான் பர்வதத்துக்கு நேராக நீங்கள் உயர்த்தலாம். ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமுள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர், எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஜீவனுள்ள தேவனின் ஜீவத்தை வியாபாரவே, ஜீவன்களின் பலனானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ளவரை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த தருணத்தில் இந்த சமூகத்தில் கர்த்தாவே நேரில் ஒன்று கூடுவதற்கு நீ பாராட்ட விளையப்பட்ட கிருபைக்காக நன்றி 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 நன்றி. நீர் கொடுத்த ஜீவனுக்காகவும், நீர் கொடுத்த ஆயுசனாலுக்காகவும், நீர் கொடுத்த பாதுகாப்பிற்காகவும், நீ வழி நடத்துவதற்காகவும் நாம் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் கர்த்தாவே, இந்த மோசமான சூழ்நிலையிலே தேவரீர் உலகமே அசைந்து போயிருக்கிறது, உலகமே நடுங்கிக் கொண்டிருக்கிறது, உலகமே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவரீர் கர்த்தாவே, விசுவாசியர்களாக எங்களுக்கு கர்த்தாவின் அளித்த பாதுகாப்பிற்காக நன்றி. தாவை திருச்சி சொன்னவண்ணமாகவே நாம் சாக்கியப்பட்ட ஜனங்கள் கர்த்தாவே, கர்த்தருடைய நாமத்திற்குள்ளாக வரும்படி நீர் எங்களை அழைத்தீர். எங்களுடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தாரும் கர்த்தாவே இந்த அருமையான நேரத்தில் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக நன்றி. இதோ இந்த ஜபத்தில் அவர்கள் கண்களை மூடி இருக்கும் பொழுது தேவரீர் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், அதற்காக அவருக்கு நன்றி என்று சொல்வதை நீ எழுந்திருக்கிறீர். தேவரீர் கர்த்தாவை தொடர்ந்து அவளை ஆசீர்வதிப்பீராக. இதோ வனந்திர பிரயாணத்தில் தொடர்ந்து மோடு கூட நாங்கள் நெருங்கி நடக்க உதவி செய்தவர்களும் உம்மை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், உங்கள் சுயபத்தின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தாவை பின்பற்ற உம் வழிகளில் நடக்க நம்முடைய அடிசோடுகளை பின்பற்ற உதவி செய்வீராக. வேத வாக்கினை வெளிப்படுத்தி தாரும். வாசித்த வேத பகுதியோடு நீரது ஆஸ்வாத்தை கூட்டுவீராக.
தேவனின் இந்த வேத பகுதியை கர்த்தாவே நீர் தாமே எங்களுக்கு வியாக்கியானித்து தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இது உம்முடைய வேத பகுதி கர்த்தாவே, இது உம்முடைய வார்த்தைகள், நீரே எங்களுக்காக பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வனாந்திர பிரயாணத்தில் தொடர்ந்து நாங்கள் பலன் கொள்ளவும் ஜாகிரதையை நடக்கவும் கர்த்தாவே, இதோ எங்களை சூழ இருக்கிறதான கனிகளுக்கு நீர் நாங்கள் கர்த்தாவே நாங்கள் விலகி நடக்கவும் நீர் எங்களுக்கு போதித்தருள்வீராக. எங்களுடைய கன்னிகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும் கர்த்தாவே. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு போதித்தருளும் தேவரீர். எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு போதிப்பீராக. தேவரீர் பரிசுத்தாவியர் வரும்பொழுது, தேற்றவாளன் வரும்பொழுது ஒரு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாய் கர்த்தாவே நீர் கர்த்தாவுடைய திட்டத்தை தேவரீர் கர்த்தாவை உம்முடைய பாணியிலே கர்த்தாவே நீர் அதை வெளிப்படுத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இதோ அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது, அதன் தேவையில் எழுந்திருக்கிறீர். அதில் உயர்த்தப்பட்ட கரங்களின் உள்ளங்களில் எழுந்திருக்கிறீர். ஒரு நீதியுள்ள விண்ணப்பங்களுக்கு பதில் தருவீராக தேவரின். ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அவர்கள் பதில் தருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே அதை அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே இந்த நேரத்தில் தேவரின் கர்த்தாவுடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு போதிக்கும் பொழுது அவைகள் நல்ல நிலமாகிய எங்கள் இருதயங்களில் விழுந்து 100ஆக பலன் கொடுக்க உதவி செய்திடும். ஒவ்வொருவரும் கர்த்தாவே வார்த்தை கேட்ட விசுவாசத்தினாலுமே அணுக உதவி செய்கிறாக. ஒவ்வொருவரும் அபிஷேகித்தருளும் கர்த்தாவே. அவரவர் கர்த்தாவே இருக்கிறதான இடங்களில் இருந்து வார்த்தை கேட்கும் பொழுது நிச்சயமாக வார்த்தைகளை அசைத்து அவளை ஊக்குவித்து கர்த்தாவை தொடர்ந்து மூடு நடக்க அவளுக்கு உதவி செய்யும்படியா என் மனத்தாமையை ஜெபிக்கிறேன். அடியிருக்கிறோம் கர்த்தாவை நீ மறைத்தருளும். நீர் எப்படி ஜனங்களுக்காக இடைப்படுவீராக. நீர் பேசும் கர்த்தாவை நான் கேட்கிறோம். முடிய மட்டும் நடத்தும்படியாய் இந்த ஆராதனை நாமத்தின் மகிமை கேட்டு பயன்படுத்தும்படியாய் திராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனத்தாமையை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். உட்காரலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே தொடர்ந்து தேவனோடு நான் நடக்கத்தான் இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த காரியத்தை நாம் தியானிப்போம். பிரியமான சொல்லி பயபக்தியாய் அவரோடு கூட நாம் நடந்து செல்வோம். ஆகவே இந்த மாலை நேரத்தில் தேவன் நமக்கு அளித்ததான வஸ்திரத்தை சற்று நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஆகவே அதன் பேரில் ஒரு சிறு குரலை நாம் தியானிக்க நமக்கு உதவி செய்வாராக. தெரியுமா சார் கத்தவை யாரையுமா சொல்லிவிட்டோம். பரிசுநாமத்தை மயங்காதாக. தெரியுமா சார். ஆகவே தேவன் நம்ம எல்லாரையும் அவர் அழைத்தார். அதாவது ரோமருக்கு பவுல் எழுதினவனமாக தன்னுடைய குமாரன் அநேக சகோதரர்களின் முதல் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு அவர்கள் முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். எவளை அழைத்தார் அவளை நீதிமான்களாக்கினார். எவளை நீதிமான்களாக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தினார். ஆகவே தேவன் நம்ம ஒவ்வொருவரும் அவர் அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறதான நம்ம ஒவ்வொருவரும் கூட தனிப்பட்ட விதத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நேசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்த வெளிப்பாட்டை பெற்று நாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே அந்த நாமத்தை குறித்த வெளிப்பாட்டை பெற்றவர்களாக நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேரில் அல்ல, ஏதோ ஒரு நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நிச்சயமாகவே அந்த அழைப்பினுடைய இருதயத்தில் இருந்தபடினாலே நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவன் யாரையெல்லாம் அழைத்தாரோ திருமண சகோதரி அவளுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை அளித்தார். தேவன் நமக்கு அளித்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்டோம். ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்ம ஞானம் எடுத்தோம்? ஏனென்றால் அவர் நமக்கு அளித்த வாக்குத்தத்தம் பரிசுத்தாவின் வரத்தை நாம் பெற விரும்பினோம். The gift of the Holy Ghost. பரிசுத்தாவின் வரத்தை பரிசுத்தாவின் நமக்குள்ளாக நாம் பெற வேண்டும் என்று விரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஆகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படியாக நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின்படியாக உங்கள் கடமைகளை நீங்கள் செய்யும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உண்மையாகவே பரிசுத்தாவியை நீங்கள் விரும்பி அதை பெற வேண்டும் என்று வைராக்கிய கொண்டவர்களாக நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று மனம் திரும்பி மனம் வருந்தி ஞானஸ்நானம் பெற்றிருப்பீர்களானால் நிச்சயமாக அவர் பரிசுத்தாவியை அளிக்க கடமைப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் வாக்கு மாறாதவர். தேவனால் செய்ய முடியாத ஒரே ஒரு காரியம் உண்டு, வார்த்தையிலிருந்து தவறி போவது. ஆகவே அதை மாத்திரம் அவரால் செய்ய முடியாது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே பெருமக்கள் சொல்லி தேவன் யாரையெல்லாம் அழைத்தாரோ அவர்களுக்கு பரிசுத்தாவியை அவர்கள் அருளுகிறார் இல்லையா? நிச்சயமாகவே
பெரியமான் சோசவர் நீங்கள் தேவனை விசுவாசிக்கலாம், நான் தேவனை விசுவாசிக்கிறேன் நீங்கள் சொல்லலாம். ஆபிரகாம் விசுவாசித்த வண்ணமாக நான் தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லலாம். நீங்கள் கவனியுங்கள், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அந்த விசுவாசத்தை தேவன் அங்கீகரித்தார் ஒரு அடையாளத்தை கொடுத்து, இல்லையா? ஆமென். நான் உன்னுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறேன், அதை அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லி தேவன் அவருடைய மாம்சத்தில் ஒரு அடையாளத்தை கொடுத்தார், விருத்த சேதனம் என்கிறதான அடையாளத்தை. கடைசி காலத்தில் அப்படியே நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனை விசுவாசிப்பீர்களானால் என்றைக்கும் தேவன் அடையாளத்தை தர கடமைப்பட்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம் கிடையாது. ஆமென். ஆபிரகாமுக்கு தேவன் எதை செய்தாரோ, முதலாவது மனுஷனை ரட்சிப்பதற்கு தேவன் எதை செய்தாரோ, இந்த பூமியிலே தேவன் ரட்சிக்கிற கடைசி நபருக்கும் அவர் அதையே செய்வார். ரத்தத்தினால முதலாவது மனுஷனை தேவன் ரட்சித்தார், கடைசி நபரை ரத்தத்தினால தான் ரட்சிப்பார். அப்ப தேவன் ஆபிரகாமை வேறு பிரித்த பிற்பாடு அவருடைய விசுவாசத்தை நீதியாக எண்ணி அதை அங்கீகரித்ததற்கு ஒரு அடையாளத்தை, விருத்த சேதனத்தை அவர் அளித்திருப்பாரானால், இந்த கடைசி காலத்திலே தேவனை விசுவாசிக்கிற நீயும் ஒரு அடையாளத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆமென். மாம்சத்தில் அல்ல, உன்னுடைய ஆவியிலே. நாம் ஆவிக்குரிய ராஜரீக சந்ததியாக இருக்கும் என்று வேதம் போதிக்கிறது. ஆகவே என்னுடைய ஆவியிலே பரிசுத்தாவின் தன் அடையாளத்தை நீ நிச்சயமாய் பெற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பெரியமான் சோசர், ஆகவே அந்த இயேசுவானவர் சொன்ன ஊமையிலே ஒரு மிக அருமையாக ஒரு சிறு ஊமையை சொன்னார். அந்த எஜமான் கல்யாண விருந்தை ஆயத்தம் பண்ணி கல்யாண விருந்துக்கு அநேகரை அழைத்தான். அநேகர் சாக்கப்போக்கு சொன்னாங்க. ஆமென். அநேகர் அந்த கல்யாண விருந்துக்கு வரல. ஆனால் பெரியமான் சோசவரியே அப்புறம் கடைசியாக மூன்றாவது முறை ஹல்லேலூயா, கவனிக்கிறீர்களா? முதலாவது அவன் ஒரு முறை தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பினான், இரண்டாவது முறை ஊழியக்காரனை அனுப்பினான், மூன்றாவது முறை அவனுடைய ஊழியக்காரனை அனுப்பும் பொழுது நீங்க பாருங்க, எல்லாமே உள்ள வந்தாங்க. இந்த மூன்றாவது இழுப்பில் இழுக்கப்பட்டு எல்லாமே உள்ள வந்தாங்க. ஆனால் நீங்கள் நல்ல கவனியுங்கள், இந்த கல்யாண எஜமான் இந்த விருந்தை ஆயத்தம் பண்ணினவன் உள்ளே வந்த பொழுது அவன் எல்லாருக்கிட்டையும் அவன் எதிர்பார்ப்போடே வந்தான் அங்கே, இல்லையா? ஹல்லேலூயா. அவர் ஒரு விதமான எதிர்பார்ப்போடே அந்த எஜமான் உள்ளே வந்தார். என்ன எதிர்பார்ப்பு? எல்லாம் வந்திருப்பாங்களா? வீடு நிறைஞ்சிருக்குமா? உண்மையாகவே எப்படியான எதிர்பார்ப்பா இல்ல, கண்டிப்பா அவங்களாம் வந்திருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா அதை காட்டிலும் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. அவர் ஒன்று தேடிக்கொண்டிருந்தார், இல்லையா? நீங்க கவனிக்கிறீங்களா? அதை எல்லாருக்கிட்டே அது இருக்குதான்னு பார்த்தார். வேற ஒன்றும் கிடையாது, அந்த வஸ்திரம். ஆமென். யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்களோ ஆமென், அவர்களுக்கு தேவன் அந்த வஸ்திரத்தை அளிக்கிறார். ஆபிரகாமுக்கு பரிசுத்தாவை அளித்தது போல, இல்லையா? அந்த கல்யாண வஸ்திரத்தை அந்த எஜமான் அளிக்கிறார். இன்றைக்கும் அவர் அதை செய்கிறார். இயேசுவானவர் சொன்ன ஓமையிலே. ஆமென். பெரியமான் சோசர், இப்பொழுது உள்ளே வந்த ஒவ்வொரு இடத்திலும் அந்த வஸ்திரம் இருக்கிறதா என்பதை, அது ஒரு பழைய பாணியிலே, in Orient days they will do it. அந்த பழைய பாணி, அந்த பழைய நாட்களில் அதை செய்வார்கள். யாரு ஒரு மனுஷன் 50 பேரை விருந்துக்கு அழைச்சா 50 பேருக்கு அந்த வஸ்திரத்தை அவன் கொடுப்பான். ஹல்லேலூயா. 50 பேர் அந்த வஸ்திரத்துல தான் வரணும். ஆமென். அப்படியே உள்ளே வரும் பொழுது தீக்கு சொல்றாங்க பெரியமான் சோசரி, then no one knew whether he was rich or poor. They all looked the same under a robe. ஒரே அங்கேயே எல்லாமே போட்டு இருக்கிறதுனால அங்க ஏழை பணக்கார வித்தியாசம் அங்க உள்ள இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. Is that right? ஹல்லேலூயா. பரிசுத்தாவியை நிச்சயமாக ஒவ்வொரு மனுஷனும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே விதமான தோட்டத்தில் இருப்பாங்க. தேவன் அதை நமக்கு தருவதாக இந்த கடைசி காலத்தில் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இப்பொழுது அந்த வாசலிலே அந்த எஜமான் நின்று கொண்டு உள்ள வருகிறதான எல்லாருக்கும் என்ன பண்ணுவார்? அவரை அந்த வஸ்திரங்களை அழித்துக் கொண்டிருப்பார். எல்லாமே வஸ்திரத்தை போட்டு உள்ளே வருவாங்க. பெரியமான் சகோதரி உள்ள வந்து அவங்க அந்த கல்யாணத்துல உட்கார்ந்து எல்லாரும் ஒரே விதமாக தோற்றமளித்தவர்களாக அங்க உள்ள உட்கார்ந்திருப்பாங்க. And that's the way God does today. He gives the Holy Spirit, which is a type. Every man that He invites, we are all the same. தேவனால் அழைக்கப்படுகிற எந்த ஒரு மனுஷனுமே, அது நீ யாரா இருந்தாலும் சரி, நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது we are all the same. நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். Not this one because a little better than the other one, and that one a little higher than one than the other. ஆமென். இந்த நபர் இவனை காட்டிலும் பெரியவனா இருக்கிறான் என்பதல்ல, இன்னொரு நபர் இந்த நபரை காட்டிலும் சிறியவனா, இது போன்ற காரியங்கள் எதுவுமே கிடையாது. பெரியவன் சொல்றார், we are all the same in the sight of God. Everyone that's invited to the wedding supper. கல்யாண விருந்துக்காக அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த வஸ்திரத்தை பெற்றிருக்கும் பொழுது நாம் எல்லாரும் தேவனுடைய பார்வையிலே ஒன்றா இருக்கிறோம். We are all one in the sight of God. பெரியவன் சொல்றார், and நீங்க சொல்லும் பொழுது you are not of the world no more, you are clothed different. இனி நீங்கள் உலகம் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல, இப்பொழுது you are clothed different. நீங்கள் வித்தியாசமாய் உடுத்திருக்கப்பட்டிருக்கிறீர்கள். வித்தியாசப்பட்ட வஸ்திரத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். You are dressed different, not this outsiders. இந்த வெளிப்பிரகாரமான வஸ்திரத்தை தீர்த்து சொல்ல, வெளிப்பிரகாரமான வஸ்திரத்தை குறித்து இயேசுவானவர் சொல்லல.
இல்லையா? கல்யாண வஸ்திரத்தை குறித்து இந்த கடைசி காலத்தில் நீங்கள் சபைக்கு போகும் பொழுது நீங்கள் சூட் அணியலாம், நீங்கள் பெல்ட் அணியலாம், நீங்கள் பேண்ட் அணியலாம், நல்ல சூட் அணியலாம், நல்ல பிளேசர் அணியலாம், ஷூஸ் அணியலாம், நல்ல டைஸ் அணியலாம். பெரியவன் சகோதரி இல்லாவிட ஒரு ஸ்டிஃபான காலர்ஸ் எது வேணாலும் அதில் உங்களுடைய விருப்பம், அதில் இங்கே கணக்கு கிடையாது. நல்லா கவனிக்கிறீர்களா? ஆமென். தீங்கு சொல்லும் பொழுது not this outside dress, it's a spiritual dress that counts. ஆமென். தேவன் கணக்கில் எதை எடுத்துக்கிறாரு? உங்களுடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை, the spiritual dress. ஆமென். the wedding garment has been put on you. உன்மேல் போடப்பட்ட கல்யாண வஸ்திரத்தை அவர் கணக்கில் எடுத்துக் கொள்கிறார். நீ அதை பெற்றிருக்கிறாயா இல்லையா? நீ எதை வேணாலும் பெற்றிருக்கலாம். கல்யாண வஸ்திரத்தை பெற்றிருக்கிறாயா? வஸ்தாவியை பெற்றிருக்கிறாயா? அடையாளத்தை பெற்றிருக்கிறாயா? ஆகவே பெரியமான் சகோதரி ஆபிரகாமுக்கு தேவன் அடையாளத்தை கொடுத்தது போல தேவன் இந்த கடைசி காலத்தில் தேவனால் அழைக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் இந்த வஸ்திரத்தை அளிக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? வஸ்திரம் இல்லாமல் அந்த கல்யாணத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த நிலைமை என்ன நமக்கு தெரியும். இஸ் தட் ரைட்? ஹல்லேலூயா. ஆமென். அவனுக்கு வஸ்திரத்தை குறித்து ஒண்ணுமே தெரியல. தெய்வம் சகோதரி அவனை தூக்கி போய் அழுகல் பற்கடிப்பு பல இடத்துல போட்டிருக்காங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அந்த வஸ்திரம் என்ன என்பதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நல்ல கவனி பிரதர் சிஸ்டர், யானவே தெரியல சபைக்கு வந்துட்டு காணிக்கை தசமா கொடுத்துட்டு நல்லவனா நீதிமானா உண்மை உத்தமனா ஜீவித்துட்டு அந்த வஸ்திரம் படாம அங்க போய் உள்ள உட்காந்துட்டு அவன் நிலைமை என்ன ஆயிடும்? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அவருடைய கண்ணில் நமக்கு கிருபை கிடைத்தது. ஆமென். அந்த வஸ்திரம் என்னவென்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். நிச்சயமாக இந்த வஸ்திரம் இல்லாமல் ஒருவர் கூட தேவனுடைய சமூகத்தில் இருக்க முடியாது. அவர் வெளியே தூக்கி போடப்படுவார்கள். அதனால் சொல்ல இயேசுவானவரே சொன்னார். இஸ் தட் ரைட்? தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வார். நல்லவனே பிரதர் சிஸ்டர், இப்பொழுது அவங்க வஸ்திரத்தை எங்கே பெற்றார்கள்? Now there is only one door to come through because there is where the garments was given out. அங்கே அந்த விருந்துக்குள் வருவதற்கு ஒரே ஒரு வழி மாத்திரம் தான் உண்டு. அந்த வழியிலே தான், அந்த வாசலிலே தான். Is that right? அந்த வாசல் அண்டையிலே தான் ஒவ்வொரு வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு உள்ளே வந்தார்கள். There is only one way. There's where the garments was given out, and every man that comes by Christ into the body of Christ receives the Holy Spirit, the robe. ஆகவே அந்த வாசல் வழியாக, சரியா? அந்த வாசல் யார்? நானே வாசல் என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாசல். ஹல்லேலூயா. அவரே மந்தைக்கு வாசலாக இருக்கிறார். ஆமென். ஆகவே அந்த வாசல் வழியாக, வார்த்தை வழியாக, வார்த்தையே வாசலாக இருக்கிறது. வார்த்தை வழியாக நாம் எதற்குள் பிரவேசிக்கிறோம்? சபைக்குள் அல்ல, கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக வாசல் வழியாய், வார்த்தை வழியாய், வார்த்தைக்குள்ளாக வருகிறதான ஒவ்வொருவனும், விசுவாசித்து வார்த்தை வழியாய் வருகிற ஒவ்வொருவனுக்கும் தேவன் பரிசுத்தாவின்கிறதான வஸ்திரத்தை அவர் அளிக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாக நம் we are really privileged people. நாம் சாக்கியம் பெற்ற ஜனங்கள் பிரதர் சிஸ்டர். ஆமென். வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த வஸ்திரத்தை இன்றைக்கு அளிக்கிறார். அவர் பரிசுத்தாவியை அளிக்கிறார். இன்றைக்கும் அவர் பரிசுத்தாவியை அளிக்க கடமைப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் விசுவாசித்து மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானத்தை பெறுவீர்களானால் பரிசுத்தாவியை தருவேன் என்றார். அதுதான் அவர் கடமைப்பட்டிருக்கிறார். அப்படியே விசுவாசித்து வருகிற ஒவ்வொருவனுக்கும் அந்த வஸ்திரத்தை அவர் உடுத்தி வைக்கிறார். பரிசுத்தாவினால் நிரப்புகிறார். பரிசுத்தாவின் வல்லமையினால் அவர் நிரப்புகிறார் சிஸ்டர். That's what he promised. அதைத்தான் அவர் வாக்குத்தத்தம் செய்தார். அதைத்தான் அவர் இப்பொழுது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அதை நிறைவேறுவதற்கு நாம் சாட்சியில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சிஸ்டர் முதலாசிப்பராக. ஆகவே அதை விசுவாசிக்க வேண்டும். அந்த வஸ்திரத்தை தேவன் யாரை முன்குறித்தார் அவர்களுக்கு அழைக்கிறார், அவர்களுக்கு அளிக்கிறார். ஆமென். தீங்கு சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட வஸ்திரம்? அது சாதாரண வஸ்திரம் கிடையாது. ஆமென். கல்யாணத்துக்கு போகும்போது இன்னைக்கும் நிறைய பேர் வழக்கம் வச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய இந்த ஜமீன் கல்யாணம், மேபி அந்த மாதிரி பெரிய பெக்குலியர் பீப்புள், ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வஸ்திரத்தை நோட்டீஸ் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? நோட்டீஸ், ஸ்வீட் கொடுக்குறோம். சில பேர் பழம் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? நோட்டீஸ், ஸ்வீட்டு, பழம், கூடவே ட்ரெஸ்ஸு, இன்கேஸ் ஆர்னமெண்ட்ஸ்லாம் கூட கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் போட்டுன்னு வரணும்னு சொல்லிட்டு அப்படிதான் அவங்களை அழைப்பாங்க. ஆனால் பெரியவன் சகோதரியே, நம்முடைய அழைப்பு சற்று வித்தியாசமான அழைப்பு. அது பூமிக்கு உட்பட்டது அல்ல. நாம் கிறிஸ்துவுக்கு, நாம் உலகத்திற்கு மரித்தோம். நம்முடைய அழைப்பு ஆவிக்குரிய அழைப்பு. அப்படியான ஒரு உன்னதமான அழைப்பை நமக்கு தேவன் அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அது சாதாரண அழைப்பு அல்ல. ஆகவே பெரியவன் சகோதரியே, தீங்கு சொல்லும் பொழுது எலியா அவன் பூமியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். அவனுடைய நேரம் முடிவுக்கு வந்த பொழுது
தனக்கு பின்னாக தன்னுடைய ஊழியத்தை தொடரும்படிக்கு ஒருவனை தெரிந்து கொள்ள வேண்டிய நிலைமைக்கு வெளியே தள்ளப்பட்டார். அவள் அப்படியான ஒரு மனுஷனை அவர் தேடிக் கொண்டிருந்தார் இல்லையா? ஆமே பெரியவன் சொல்லுறியே, இந்த எலியா தேடிக்கொண்டிருந்த மனுஷனுடைய பேர் எலிசான்னு நமக்கு தெரியும். ஆமே எலியா கிறிஸ்துவ அடையாளம், எலிசா சபை அடையாளம் நமக்கு தெரியும். விசுவாசிக்கிறீர்களா? ஆமே எலியா கிறிஸ்துவ அடையாளம், எலிசா சபை அடையாளம். ஆகவே தனக்கு பின்னாக தன்னுடைய ஊழியத்தை தொடர்படிக்கு தேவன் எலிசாவை தெரிந்து கொண்டார். எலிசா எப்படிப்பட்ட ஒரு நபர்? சிஸ்டர், என்ன அழைச்சா போதும் நமது ஊழியம் செய்வேன் இல்ல, அப்படியான ஒரு சாதாரண நபராய் எலிசா இல்லை. நல்ல கவனிங்க சிஸ்டர். எலியா கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது உமக்குள் இருக்கிற ஆவி வேணும், எனக்கு இரட்டத்தனியாக வேணும் என்று கேட்டார். அவருடைய டிட்டர்மினேஷனை பாருங்க நீங்க. லுக்கிங் டு எலிசா, அவர் எப்படி இருந்தார் பாருங்க. எலிசா என்கிற நபர், அதே எலிசாவுக்கு அடையாளமா இருக்குதானே சபை நீங்க எப்படி இருக்குது நல்லா கவனிங்க சிஸ்டர். எலிசா மாதிரி இருக்குதா? இந்த எலியா என்னெல்லாம் பண்ணாரு, இந்த எலிசா எல்லாத்தையும் கூர்மையா கவனிச்சார். எலியா எங்கெல்லாம் போனாரோ எலிசா அதை கவனிச்சார். அதே எலியாவை கொண்டு தேவன் எப்படி இடைப்பட்டார், எலியாவை தேவன் எப்படி பயன்படுத்தினார், எலியாவுக்குள்ள இருந்த ஆவின் வல்லமை எப்படிப்பட்டது, இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டே வந்தார் இந்த எலிசா. அவர் உனக்கு என்ன வேணும் கேட்ட பொழுது இந்த எலிசா எதை கேட்டார் பாருங்க சிஸ்டர். அவன் எதுக்கு வந்திருக்கிறான் என்பதை அவன் நல்லா எடுத்து கொண்டான். முதலாக 12 ஏற்பாடுகளை பூட்டி 12 ஏர்களை பூட்டி அவன் விதமாக நிலத்தை உழுது கொண்டிருந்த போது எலியா அவனை அழைத்தார். அவன் அழைக்கப்பட்ட பொழுதே எலியா என்ன கூப்பிடுறதுனால தெரிஞ்சது அவனுக்கு இல்லையா? அந்த அழைப்பில ஏற்கனவே 10 வருஷம் அவன் நிலை நின்றான். 10 வருஷம் எலியாவை அவன் கவனித்துக் கொண்டிருந்தான். 10 வருஷத்துக்கு அப்புறம் எலியா எலிசாவை பார்த்து கேட்கும் பொழுது, உமக்குள்ள இருக்கிற ஆவின் வரம் எனக்கு இரட்டத்தனியாக வேணும் என்று கேட்டான். நல்லா கவனிக்கிறீர்களா? ஏன் அப்படி கேட்டான் சிஸ்டர்? He said, a double portion of your spirit to come upon me. என் மேலாக அவருடைய ஆவின் வரம் இரட்டத்தனியாக வர வேண்டும் என்று கேட்டான். He knowed he had a work to do. அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டென்று எலிசா அறிந்திருந்தான். கண்மூடித்தனமாக அவன் எலியாவை பின்பற்றவில்லை. எலியா தன்னை அழைத்த பொழுது, தான் எலியாவால் அழைக்கப்பட்ட பொழுது எதுக்காக எலியா அழைக்கிறான் என்பதை எலிசா நன்றாக அறிந்திருந்தான். இதுதான் நீங்க மிஸ்ஸிங் சபையில. தேவன் ஒரு மனுஷனை அழைக்கும் பொழுது உண்மையாகவே ஏன் உன்னை தேவன் அழைக்கிறான் நீ புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கும் பொழுது பிரதர் சிஸ்டர், அப்போது தேவன் கிட்ட என்ன கேட்கணுன்றது உனக்கு தெரியும். அதை நீ கேட்டு வாங்குவேன். Things like that. He knowed he had a work to do. He said a double portion, not just a good warm experience, not just a good handshake or a good fellowship with the rest of the church, but what I want is a double portion of what's the best now. என்ன காரியம்? உமக்குள்ள இருக்கிற ஆவின் வரம் இரட்டத்தனியாக. ஒரு வெதுவெதுப்பான அனுபவம் எனக்கு தேவை கிடையாது. ஒரு கை குலுக்கிட்டு போற எனக்கு ஒரு பிரதர் சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணி அனுப்புற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தேவையில்லை. I need a best one. That is a double portion. எனக்கு தேவையெல்லாம் பெஸ்ட் தான். ஏனென்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். அவன் எதற்காக அழைக்கப்பட்டான் என்பதை அறிந்திருந்தான். எலியாவுக்கு அப்புறம் அவன் என்ன செய்ய வேண்டும், அவனுடைய ஊழியம் என்ன, அவனுடைய தேவனை அழைத்த நோக்கம் என்ன, அவன் மீது தேவன் முதலாவது அங்கீகப்பட்ட நோக்கம் என்ன. இந்த 10 வருடங்கள் அந்த எலிசா எதற்காக எலியாவை பின்பற்றிக் கொண்டிருந்தான், எதற்காக எலியாவின் கைக்கு அவன் தண்ணீர் வார்த்து கொண்டிருந்தான், எல்லாவற்றையும் எலிசா நன்றாக அறிவான். ஹல்லேலூயா. What a determination he had in his heart. அவனுடைய இதயத்திலே அவன் கொண்டிருந்த உறுதித்தன்மை எப்படிப்பட்டது. What does he deserve? அவன் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தான், எதற்கு தகுதியாவதற்கு காத்து கொண்டிருந்தான். கவனிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. என் சிஸ்டர், நீ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்க ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். உனக்கு அது விருப்பமே செய்யாத, ஆனா நீ அதை செய்யும் பொழுது உண்மையாக நீ செய்கிற காரியத்துக்கு உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த எலிசாவை போல. Is that right? ஹல்லேலூயா. எலிசா எலியா பத்தி கேட்டு அது போல நீ என்ன பண்ண போற? நீ ஏதோ ஒரு வேலையை செஞ்சுன்னு பூமியில, ஒருவேளை ஒரு விவசாயியா, ஒருவேளை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா, இஸ் தட் ரைட்? ஏதோ ஒரு வேலை நீ செய்து கொண்டிருக்கிற. ஆமென். அதை செய்யும் பொழுது இந்த எலிசா அந்த இடத்துல இருந்தா அது எப்படி செஞ்சிருப்பாங்க, அப்படி செய்ய வேண்டும். கவனிக்கிறீங்க நினைக்கிறேன். ஒரு வேலை நீ சரியா செய்ய வேண்டும் சிஸ்டர். ஆமென். எனிவே உடைய வேலை என்ன, தேவன் எதற்காக அழைத்தார் திருப்பி சொல்லும் பொழுது he knowed he had a work to do. அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்று எலிசா நன்றாக இருந்திருந்தான். I
I tell you, when God sets a man for a world task, he has got to have something better than the world has got. இந்த உலகத்திலே ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு தேவன் ஒரு மனுஷனை இந்த பூமியிலே தேர்ந்தெடுத்திருப்பாரானால், ஒரு மனுஷன் to do a world task, உலகத்திலே தேவனுடைய காரியத்தை செய்யும்படிக்கு தேவன் ஒரு மனுஷன் தெரிந்து கொண்டு இந்த பூமியில வைப்பாரானால், தீங்கு சொல்ல பாருங்க, he has got to have something better than the world has got. He has got to have something better than the church has got. சபைகள் பெற்றிருக்கிறதை காட்டிலும், இல்லையா, உலகம் பெற்றிருப்பதை காட்டிலும் வித்தியாசமான காரியத்தை அவன் செய்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்க நினைக்கிறேன். அப்படியே அவன் பெற்றிருந்தால் ஒழிய அந்த காரியத்தை அவனால் செய்து முடிக்க முடியாது. சிறு வயசுல ஒரு சின்ன கேம் நான் விளையாடுவேன், கார் கேம். கார் கேம்ல ஒரு ரகமான கார் கூட நீங்க போய், ஒரு பொம்மை கார் தான், இந்த பிளே ஸ்டேஷன்லாம் போ, அது நான் ரொம்ப நாள் எனக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்போ தெரிஞ்சுக்கிட்டா இந்த விளையாட்டு விளையாடுறது எப்படின்னு. சில ரக கார் கூட நீங்க போய் விளையாடி அந்த ரேஸ்ல வின் பண்ணணும்னா அவங்கள விட நீங்க ஓட்டுற காருக்கு கொஞ்சம் பவர் பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, உங்களை விட அவங்க கடைசியில் முந்திடுவாங்க. உங்களுக்கு அந்த அந்த அவங்கள விட பெர்ஃபார்மன்ஸ் உங்க கார்ல கம்மியா இருந்ததுன்னா, நான் சொல்லுங்க புரியுது நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் உலகத்திலே நிச்சயமாகவே உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று நீ விரும்பினால், உலகம் பெற்றிருப்பதை காட்டிலும் சற்று வித்தியாசமான காரியத்தை, அதிகமான காரியத்தை நீ பெற்றிருக்க வேண்டும். இந்த உலகத்தை ஜெயம் கொள்வதற்கு ஆமென், சபைகள் பெற்றிருப்பதை காட்டிலும் சற்று மேலான காரியத்தை பெற்றிருக்க வேண்டும். அதனால்தான் எலிசா தான் செய்ய வேண்டியது என்னவென்பதை அறிந்தபடினாலே அவனுக்கு என்ன வேண்டும் அதை கேட்டு தெரிந்து கொண்டான். அதனால்தான் அவர் இரட்டையான வரத்தை பெற்றான். He asked for a double portion. ஹல்லேலூயா. அவன் ஜெயம் கொள்ள வேண்டிய காரியம் அதிகமா இருந்தது, இல்லையா, அவன் கடந்து செல்ல வேண்டிய காரியம் அதிகமா இருந்தது, அவன் சகிக்க வேண்டிய காரியம் அதிகமா இருந்தது. அதனால்தான் அவன் இரட்டையான வரத்தை பெற்றான். ஆகவே பெரியவன் சகோதரி, இன்றைக்கு தேவன் பரிசுத்தாவை அளிக்கும் பொழுது நிச்சயமாக வாக்குத்தத்தம் செய்தார். என்னை விசுவாசிக்கிறவன், பரிசுத்தாவை பெற்று என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவரை காட்டிலும் அதிகமான கிரியைகளை அவன் செய்வான். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சரியான முன்னடையாளத்தை தேவன் வைத்தார். கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான முன்னடையாளம் எலியா, எலிசா. ஹல்லேலூயா. நான் நேசிக்கிறேன் நினைக்கிறேன். முதலாவது பாருங்க பெரியவன் சகோதரி. ஆகவே he has got to go for a double portion. அவன் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவி உனக்குள்ளாக நீ அதை இரட்டையை பெற வேண்டும். நீ அதற்காக காத்திருக்க வேண்டும். அதன் மீது கவனமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். எலிசா நிச்சயமாகவே அவன் என்ன கேட்கிறான் நல்லா புரிஞ்சு இருக்கிறான். அவன் என்ன செய்ய வேண்டும் என்று புரிஞ்சு இருக்கிறான். ஆமென். அவன் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் நன்றாக இருந்திருந்தான். அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அரசியலை அவன் நன்றாக இருந்திருந்தான். Is that right? ஹல்லேலூயா. ஆமென். அந்த ராஜாக்கள் அவனை பிடிக்கிறதுக்கு வந்தாங்களா? Is that right? ஹல்லேலூயா. ஆமென். மற்ற எல்லா காரியத்தையும் அறிந்திருந்தான் பெரியவன் சகோதரியே. ஆகவே இந்த கடைசி காலத்தில் உன்னுடைய அரசியல் அமைப்பு எப்படி இருக்கிறது நீ அதை அறிந்திருக்க வேண்டும். அவனுடைய ஒழுங்கு எப்படி இருக்கிறது அதை அறிந்திருக்க வேண்டும். உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது நீ அறிந்திருப்பாயானால் அப்போ உனக்கு என்ன தேவை அதை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வார். இந்த இரட்டைத்தனியான வல்லமை, ஆமென், பரிசுத்தாவி, ஆமென், இரட்டைத்தனியான பரிசுத்தாவின் வல்லமை, ஆமென், அவருடைய கிரியைகளை செய்யத்தக்கதாக, இந்த உலகத்தின் காரியத்திற்கு சகித்து போகத்தக்கதாக, ஹல்லேலூயா, இந்த உலகத்தை வெறுக்கத்தக்கதாக. நிச்சயமாகவே பெரியவன் சகோதரி, இப்ப இருக்கத்தான காரியத்தை வெறுக்க வேண்டும் என்றால், உலகத்தை வெறுக்க வேண்டும் என்றால் உனக்கு இரட்டைத்தனியான வல்லமை தேவை. எலிசாவை பெற்றது போல நீ இப்பொழுது கேட்டு பெற வேண்டும். இந்த உலகத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால், ஆமென், ஆமென், இந்த லௌகிக இச்சைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் பெருமை, இவைகளிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் உனக்கு நிச்சயமாக ஆவின் வல்லமை இரட்டைத்தனியாக இல்லாவிட்டால் நீ விடுதலையாக வெளியே வரவே முடியாது. ஹல்லேலூயா. தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு தேவன் உன்னை எதுக்காக அழைத்தார் ஞாபகம் இருக்குதா? அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு தேவன் உன்னை முன்குறித்தார். அந்த நீ செய்ய வேண்டும் என்றால் உனக்கு அவருடைய ஆவின் வல்லமை இரட்டைத்தனியாய் தேவை. அதிகமான கிரியைகளை செய்யத்தக்கதாக, ஹல்லேலூயா, அதிகமாக உலகத்தை வெறுக்கத்தக்கதாக, அதிகமாக உலகத்தை எதிர்க்கத்தக்கதாக, சத்ருவை எதிர்க்கத்தக்கதாக, சத்ருவோடு எதிர்த்து போராடத்தக்கதாக உனக்கு ஆவின் வல்லமை இரட்டைத்தனியாய் அவசியமாக இருக்கிறது. நீ யார் என்பதை அறிந்திருப்பாயானால், தேவன் உனக்கு உன்னை எதற்காக அழைத்தார் என்பதை அறிந்திருப்பாயானால் எலிசாவை போல சரியான காரியத்தை நீ கேட்ப. திருப்பி வாசிக்கிறப்பாரு. He knew he had a work to do.
அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருந்தது என்பது எலிசா நன்றாக அறிந்திருந்தான். இன்னைக்கு சபை செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. கவனமுள்ளவனாக இருந்தான் இந்த எலிசா. தொடர்ந்து தேவனை அழைத்தார். எலியாவனை அழைத்தார். எலியா சொல்லிட்டார், நீ என் மேல கவனமா இருந்தால் ஒழிய, நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்தால் ஒழிய அது உனக்கு கிடைக்காதுன்னு சொன்னார். இந்த எலிசா எலியாவின் மீது கவனமுள்ளவனா இருந்தான். எலியா எங்க போனாரோ எலிசா அங்க போனார். ஆமென். எலியா எவ்வளவோ அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணார், ஆனா எலிசா விடவே இல்லை. இன்னைக்கு சபை அந்த மாதிரி நிலைமையில் இருக்குதா? ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தா போதும், இந்த எலிசாக்களுக்கு பலன் இல்லை எலியாவை ஃபாலோ பண்றதுக்கு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு சாக்கு பத்து கட்சா போதும், சின்ன எக்ஸ்கியூஸ், என்னை இவர் இப்படி சொல்லிட்டார், என்னை இவர் இப்படி கேட்டுட்டார். ஒன்னும் எலிசாக்கள் எலியாவை ஃபாலோ பண்ணதை நிறுத்திடுறாங்க. ஆனா அந்த எலிசா அப்படி கிடையாது. உண்மையாகவே எவ்வளவு தடையில் வந்தாலும் சரி, எவ்வளவு பேர் குறை கொண்டாலும் சரி, அதான் விட்டு விடவே இல்லை. எலியாவே நீ திருப்பி போன்னு சொன்னார், ஆனா எலிசா போல. ஏன்னா அவன் செய்ய வேண்டிய ஒரு வேலை உண்டு என்பதை வந்திருந்தான். அது பெறாமல் அவன் போறது கிடையாது. அவன் கவனமுள்ளவனா இருந்தான். அவன் கண்கள் எலியாவை நோக்கி கொண்டிருந்தது. தீர்க்கதரிசி சொன்னார், அவன் எப்படி பார்த்திருப்பான்? அவன் 2 கண்ணி எடுத்து அவன் மேல வச்சிருப்பான். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். மகத்தான ஜெய வீரன் இல்லையா? எசபேலுக்கு அஞ்சாத அந்த எலியா, சரியா? அந்த நேரத்தின் அரசாங்கத்துக்கு பயப்படாத அந்த எலியா, ஸ்திரீன் ஆதிக்கத்துக்கு பயப்படாத அந்த எலியா, மேக்கப் போட்டுக்கொண்ட எசபேலுக்கு பயப்படாத எலியா, மறை தவறி போன அந்த ராஜாவுக்கு பயப்படாத அந்த எலியா. ஓ பிரதர் சிஸ்டர், எலிசா எப்படியாய் அந்த எலியாவை நேசித்திருப்பார். எனிவே ஒரு நாளிலே தேவன் சொன்னபடியாக வானத்திலிருந்து ரதத்தை அனுப்பினார். ரதத்தை அனுப்பி எலியாவை தேவன் எடுத்தார். எடுக்கப்பட்ட பொழுது எலியாவை நோக்கி கொண்டிருந்தான். அவன் வச்சக்கன் எடுக்கவே இல்லை, அவன் பார்த்து கொண்டே இருந்தான். லாஸ்ட் மினிட் வரைக்கும் பிரதர் சிஸ்டர் உடனேயும் அவனுக்கு மிஞ்சினது எலியாவின் மீது இந்த சாலை மாத்திரம்தான், அந்த வஸ்திரம் மாத்திரம்தான். ஓ அந்த வஸ்திரத்தை எடுத்துக்கினேன் எலியாவுக்காக அவன் கதறி எழுது அந்த வஸ்திரத்தை எடுத்து தன் மேல போட்டுக்கொண்டான். இப்போ அவன் மேல விழுந்தது எலியாவுடைய வஸ்திரம் இல்லையா? அந்த வஸ்திரம் பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருந்தது. ஆமென். எலியாவின் வஸ்திரம் அவனுக்குள்ளாக இருந்தது. Now Elisha wrapped in the robe of Elijah the prophet. எலியாவின் தீர்க்கதரிசியின் வஸ்திரத்தை தன் மீது சுற்றிக் கொண்டான் அந்த எலிசா. What a conqueror's march! How he walked trending to heaven as a conqueror. இந்த எலியா எப்படியாக நம்மை போல் பாடுள்ள மனுஷனாய் அவன் இருந்தும் ராஜாவின் கோபத்துக்கு அவன் பயப்படல. தேவனுடைய கட்டளை செய்து முடித்தான். எப்படியாக ஒரு ஜெய வீரனாக இந்த எலியா நடந்தான். எப்படி ஒரு ஜெய வீரனாக பரலோகத்தை அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு மரியாதையும் தேவனுக்கு அளித்தார். அவன் வானத்திலிருந்து தேவன் ரதங்களை அக்கினிமயமான ரதங்களை அனுப்பி எலியாவின் சேவையை, எலியாவின் விசுவாசத்தை அவர் அப்ரிஷியேட் மெச்சிக்கொண்டார். அவன் எலியாவை எடுத்துக்கொண்டார். ஓ பெரியவாச்ச சகோதரி, இப்பேற்பட்ட எலியாவின் சால்வை இந்த எலிசாவின் மீது விழுந்தது. ஆமென். ஜெய வீரனுடைய சால்வை இந்த எலிசாவின் மீது விழுந்தது. ஹல்லேலூயா. ஆமென். பெரியவாச்ச சகோதரி, என்னோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்தை இந்த பூமியில் அவர் ஜீவித்தார். ஆமென். அவரை போன்ற ஒரு அழகுள்ள ஜீவியம் யாருக்குமே இருந்தது இல்லை. ஆமென். அவர் சௌந்தரியமுள்ளவராய் இருந்தார். அவர் புறக்கணிக்கப்பட்டு கூட தேவனுக்கு சமமாய் இருந்தது கொலையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தாழ்த்தி கொண்டு சிறுமைப்பட்டவராக, கீழ்ப்படிந்தவராக, மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர் நடந்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல், பிலாத்துவுக்கு பயப்படாமல் தேவனுடைய சித்தத்தை அவர் செய்து முடித்தார். ஆமென். அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்து எழுந்தார். ஆமென். மரணம், வியாதி, பாதாளம் இவர் எல்லாவற்றையும் செய்து வெற்றி வீரனாக, ஜெய வீரனாக
எலியாவை காட்டிலும் ஜெயவீரனாக 3ஆம் நாள் உயிர் எழுந்தார். ஹல்லேலூயா. எலியா ஒரு போஷனம், எலியா ஒரு பங்கா இருந்தார். தேவனுடைய வார்த்தையின் ஒரு பங்கை அவன் இங்கு வெளிப்படுத்தினார். ஒரு 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 அவனுடைய காலத்துக்கான ஒரு சிறு பங்கை, ஒரு சிறு தீர்க்கதரிசியா எலியா இருந்தார். ஆனால் இந்த தீர்க்கதரிசிகளின் முழுமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். தேவனுடைய வேத வாக்கியங்களின் வாக்குத்தத்தங்களின் தீர்க்கதரிசிகளின் முழுமையாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். ஹல்லேலூயா. தெரியுமா சகோதரரே, இந்த ஜெயவீரன் தீர்க்கதரிசிகளின் முழுமை, தீர்க்கதரிசிகளின் முழுமை 3ஆம் நாளில் உயிர்த்து எழுந்து இப்பொழுது நாம் யாருடைய வசனத்தால் சுற்றப்பட்டிருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தினாலே. ஹல்லேலூயா. அவருக்குள்ள இருந்த பரிசுத்தாவியினாலே சபையை தேவன் சுற்றினார். ஆமென். இப்பொழுது அந்த மகத்தான ஜெயவீரன் எலியாவுடைய வசனத்தை அவன் எடுத்து போட்டுக்கொண்டு பிற்பாடு அவனை நடையே மாறிடுச்சு. ஆமென். அந்த ஜெயவீரனை போலவே இப்பொழுது இந்த எலிசா நடக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் அவனுக்கு மேல இருந்த சால்வை இப்பொழுது எலியாவுடைய சால்வை. Is that right? காண முடிகிறதா? ஹல்லேலூயா. சொல்ல பாருங்க. He had heard the promise. He felt the power. He was walking like a warrior right down to Jordan. ஆமென். இப்பொழுது அவன் வாக்குத்தத்தத்தை ஏற்கனவே கேட்டிருந்தான். எலிசா, நீ பார்த்தா உனக்கு இந்த சால்வை கிடைக்கும், இந்த வரம் உனக்கு கிடைக்கும். வாக்குத்தத்தத்தை கேள்விப்பட்டிருந்தான். வாக்குத்தத்தத்தின்படியாகவே சால்வை அவன் விழுந்த பொழுது அதை எடுத்து அவன் மேலே போட்டுக் பொழுது he felt the power. அந்த வல்லமையை எலிசா உணர்ந்தான். கவனிக்கிறீர்களா? He was walking like a warrior. ஒரு வெற்றி வீரனை போல, ஒரு யுத்த வீரனை போல அவன் நடக்க ஆரம்பித்தான். உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே உயிர்ப்பிக்கும் வல்லமை உன் மீது விழுந்திருக்குமானால், அதே பரிசுத்த ஆவி உன் மீது விழுந்திருக்குமானால், அது வெறும் ஆவி அல்ல, அது தேவனுடைய பரிசுத்த ஆவி. அந்த சராசரி சிருஷ்டிக்கும் ஆவி, சிருஷ்டித்த ஆவி. ஹல்லேலூயா. ஆமென். மரணத்தை ஜெயித்த ஆவி, பாவத்தை ஜெயித்த ஆவி, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஆவி. அந்த ஆவி, அந்த வசனம், அந்த சால்வை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த உன் மீது விழுந்திருக்குமானால் நிச்சயமாக you will feel the power. நிச்சயமாக நீ வல்லமை உணர்ந்து கொள்வாய். அக்கிரமத்திலிருந்து, பாவத்திலிருந்து உன்னை உயிர்த்தெழுப்பக்கூடிய ஒரு வல்லமை, உலகத்திலிருந்து உன்னை வேறு பிரிக்கக்கூடிய ஒரு வல்லமை. Is that right? எலியாவின் சால்வை எலியாவை போல் நடக்க செய்யுமானால், ஒரு வெற்றி வீரனை போல கிறிஸ்துவுக்குள் இந்த பரிசுத்த ஆவி கிறிஸ்துவை போல நடக்க செய்யும். ஹல்லேலூயா. ஒரு ஜெயம் கொள்பவனாக like a warrior you will walk. ஒரு வெற்றி யுத்த வீரனாக நீ ஒரு நடந்து செல்வாய். எதை குறித்து பயப்படாமல். இயேசுவானவர் அப்படியா? இயேசுவானது பூமியில் இருந்த பொழுது தனியாக இருந்தார். அவன் பெருசு சப்போர்ட்லாம் கிடையாது. அந்த மனத்தை சபைகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணல, தனியாக அவர் நின்றார். அந்தபடி அவருடைய மனவாட்டியை நிற்பார். ஏனென்றால் அப்படியே நிற்கத்தக்கதான ஆவின் வரத்தை அவர் கட்டதனை பெற்றிருக்கிறார். யுத்த வீரனை போல யார் சப்போர்ட் பண்ணாலும் சரி, சப்போர்ட் பண்ணாலும் சரி, உடைய தாய் தகப்பன், உடைய உறவினர், உற்றார் உறவினர், பெற்றோர் யார் இருந்தாலும் சரி, சகோதரி லாவின் வல்லமை இங்குள்ளாக இருக்குமானால் எலிசா he felt the power. அவன் வல்லமை உணர்ந்தான். அவன் சாமி எடுத்து போட்டுக்கினே அப்படியே ஒரு துணி போடும் போல அவன் நடக்கல. நிச்சயமாகவே அவன் வல்லமை உணர்ந்தான். இன்னைக்கு நிச்சயமாக பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் தேவனுடைய வல்லமை என்னவென்று உணர்ந்து கொள்வான். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னவென்று உணர்ந்து கொள்வான். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை அவனுக்குள்ளாக வந்து அக்கிரமத்திலிருந்து வேறு பிரித்து, பாவத்திலிருந்து வேறு பிரித்து, இயேசுவை போல் அவனது மறுரூபமாக்குவதை அவன் உணர்வான். உண்மையாகவே அவன் பரிசுத்தாவை பெற்றிருந்தான். உண்மையாகவே அவன் சாவை பெற்றிருந்தான். ஹல்லேலூயா. ஓ, எலிசா அவன் மேல போட்டுக்கொண்டது உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு அங்கி. It was a second handed rope. எலியா பயன்படுத்தின அங்கியை தான். Is that right? எலிசா பயன்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவிதான் இப்போது சபை மேலாக, சபைக்குள்ளாக. It was a second handed rope. உபயோகப்படுத்தப்பட்ட அங்கி மாத்திரமல்ல, நல்ல கவனிங்க. A second handed rope was all right, but he needed a fresh call in his heart from God. He needed a fresh anointing from God. He wore a second handed rope when he come to the river, but he needed a brand new first handed call from God, a first handed power from God to perform the miracles. ஒருவேளை அவன் மேல விழுந்த அங்கி வேணா
பயன்படுத்தப்பட்ட எலியாவுடைய அங்கியா இருக்கலாம். ஆனால் அந்த அங்கியை அவன் பயன்படுத்தி அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடப்பிப்பதற்கு, அவனுடைய காரியத்தை செய்து முடிப்பதற்கு தேவனிடத்திலிருந்து முதலாவது தரமான ஒரு அழைப்பை அவன் பெற்றிருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, எலிசாவுடைய அங்கி அவன் பெற்றிருந்தானே ஒழிய எலியாவை அவன் மாய்மாலம் பண்ணல. Is that right? யாரையும் அவன் மாய்மாலம் பண்ணலாம, யார் போல அவன் நடிச்சு காமிக்கல, யார் போல செய்து காமிக்கல. ஏனென்றால் அவனுடைய காரியத்தை அவனை செய்யும்படிக்கு he had got a fresh call from God. அவன் புதிதான அவனுக்கான அழைப்பை தேவனிடத்தில் அவன் பெற்றிருந்தான். இப்பொழுது தேவன் ஒவ்வொருவரை அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்துக்கு அவர் அழைப்பவராய் இருக்கிறார். உலக தோட்டத்துக்கு முன்பாகவே உங்கள் ஒவ்வொருவரும் முன்குறித்தார். நாங்கள் யாரை போலவும் இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. தேவன் உங்களை என்னவாக இருக்கும்படி அழைத்தாரோ அப்படியாக நீங்கள் இருப்பதற்காக அழைப்பை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்க வேண்டும். உங்கள் அழைப்பை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அது எவரைய ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது அவங்க ஸ்தானம் என்னவா இருக்க போகுது, அவங்க எங்க போய் இருக்கிறாங்க என்பதை பரிசுத்தாவினால் ஏவப்பட்டவர்களாக பிரசவிக்கும் பொழுது இல்லையா, அவங்க பேரை சொல்லி பிரசவித்தாங்க. அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே இல்லையா, பரிசுத்தாவினர் பாருங்க, பல வருஷங்கள் கழித்து எபிரேய ஸ்திரீகள் எப்படி சொல்லி பிரசவித்தாங்களோ அதே இடத்துல போயிட்டு தேவன் இஸ்ரவேலை போய் நிறுத்தினார். அவன் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே தேவனை எப்படி அழைத்தாரோ அதே ஸ்தானத்தில் இந்த கடைசி காலத்தில் பொறுத்துவார். ஒவ்வொருவருக்கு ஒரு தனிப்பட்ட அழைப்பு உண்டு. உங்கள் ஒவ்வொருவருக்கு ஒரு தனிப்பட்ட ஸ்தானம் உண்டு. Is that right? Hallelujah. ஆசீர்வதிப்பாராக பிரியமான சகோதரியே. ஆமென். A second hand robots right, all right. இரண்டாவது பயன்படுத்தப்பட்ட ஆவி, இந்த சாவி சரிதான், எல்லாம் சரிதான். ஆனா the first handed fresh call from God. தேவனுக்கான அழைப்பை பெற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பிரியமான சகோதரியே. ஆமென். இப்பொழுது ஆமென். எலிசா பயப்படல கேட்கறதுக்கு. அவன் செய்யறதுக்கு ஒரு காரியம் இருக்குது, அதை செய்து முடிக்கணும்னா எனக்கு இது தேவை. அதை கேட்டு எலியாவிடத்தில் அதை பெற்றுக்கொண்டான். And my brother, don't you be afraid to ask God anything. You must demand God or ask God for anything that He has promised. தேவனிடத்திலிருந்து நீ எதையும் கேட்க பயப்படாத. தேவன் உனக்கு எதை வாக்குத்தத்தம் செய்தாரோ அதை உனக்கு அவர் அருள வேண்டியவராக இருக்கிறார். தேவன் உனக்கு எதை வாக்குத்தத்தம் செய்தாரோ நீ அதை கேட்டு பெற்றுக்கொள். டிமாண்ட். தேவன் கிட்ட பலவந்தமான அதை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். Don't be afraid. I must demand of God to bring these things to pass because He is demanding of me to produce the impossible. தீர்க்கதரிசி அவருடைய ஊழியத்தில் இயற்கைக்கு மேம்பட்ட காரியத்தை அவர் செய்யணும்னு சொன்னா, நடக்க முடியாத சாத்தியமில்லாத காரியத்தை அந்த லிட்டில் பிட்டி ஃபிஷ் அவர் உயிரோடு எழுப்பினார். மரித்த குழந்தையை ஒரு உயிரோடு எழுப்பினார். சாத்தியமில்லாத இந்த காரியத்தை அவர் செய்ய வேண்டும் என்றால் அதை அவர் செய்ய முடியாது. அதை செய்வதற்கு முதலாவது அவருக்குள்ளாக ஏதாவது தேவன் அதை தர வேண்டும். அதை செய்யும்படியாக ஒரு வல்லமை முதலாவது தேவன் கிட்ட அவர் டிமாண்ட் பண்ணும். தேவனே, இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை நீங்க பண்ண சொல்றேன், அப்ப அதுக்கான வல்லமை நீங்க தான் தர வேண்டும். ஆமென். தேவன் தேவன் கிட்ட டிமாண்ட் பண்ணாராம். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்வனா இருக்கிறது போல நீங்கள் பூர்ண சர்வனா இருக்க கடவீர்கள். ஆமென். சாத்தியமில்லாத ஒன்று இந்த பூமியிலே அது நம்ம ஜீவியத்தில் சாத்தியமாக வேண்டும் என்றால் ஆமென், தேவனுடைய ஆவின் வரத்தை நீ நடத்தினியா டிமாண்ட் பண்ண வேண்டும். உம்முடைய பரிசுத்தாவிலே நிரப்புவீராக. யாக்கோபு போல இரவும் பகலுடைய சமூகத்தில் பீடத்திலே ஒரு பீடத்தை கட்டி, ஜெப பீடத்தை கட்டி, ஓ கர்த்தாவே என்னை நிரப்பும், என்னை ஆசீர்வதித்தால் ஒழியாமை விடு, என்னை நிரப்பினால் ஒழியாமை விடு. அப்படியே நீ இருக்க வேண்டும் சிஸ்டர். ஹல்லேலூயா. You have to demand God. பயப்படாத. நீ தேவனிடத்திலிருந்து கேட்க வேண்டும். நீ அதை கேட்டு பெற்றால் ஒழிய உன்னால் அதை செய்ய முடியாது. சாத்தியமில்லாத காரியத்தை ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி, இயற்கைக்கு மேம்பட்ட காரியம், அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்கிற ஆவியின் கனிகள் நேரம் மாம்சத்தை பார்க்க முடியாது. இயற்கையை பார்க்க, அது இயற்கைக்கு மேம்பட்ட காரியம். இயற்கைக்கு மேம்பட்டவனை நீ ஜீவிக்க வேண்டும் என்றால் நீ தேவன் கிட்ட பலவந்தமாக கேட்க வேண்டிய ஆவியின் வல்லமை நடத்தினியாக. Is that right? எலிசா அதை கேட்டு பெற்றுக் கொண்டான். பயப்பட வேண்டும் சிஸ்டர். I have to ask him. I have to call upon him.
and stand there and say, God, you promised it. So do you every person. தேவனே அங்கே நிலை நின்று, அங்கே ஜெபத்தில் நிலை நின்று, தேவனே இதை நீ தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். Don't be afraid. ஆமென். எலிசா கேட்டார், எலியாவின் தேவன் எங்கே? ஆமென். பெந்தெகோஸ்தேவின் தேவன் எங்கே? பெந்தெகோஸ்தின் தேவன் எங்கே? ஆமென். 120 பேரை பரிசுத்தாவியால் நிரப்பின தேவன் எங்கே? அற்புதங்களும் அடையாளங்களையும் அவர்களை கொண்டு செய்த தேவன் எங்கே? நம்முடைய முழங்காலில் இருக்க வேண்டிய நேரம் இதுவா இருக்கிறது. Is that right? Hallelujah. Amen. The God of Pentecost produced the light and things that was lived in that day in the apostolic power. அப்போஸ்தலரின் விசுவாசத்தினாலே செய்யப்பட்ட கிரியைகள். அது எனக்குள்ளாக செய்யும்படியாக அந்த தேவன் எங்கே? பெந்தெகோஸ்தே தேவன் எங்கே என்று நீ கேட்க வேண்டிய நேரம் இதுவே. இந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்குள்ளாக நீ செல்வதற்கு, பரிசுத்தாவியால் நிரப்பப்படுவதற்கு பெரியவா சொல்றாங்க. தேவன் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நேசிக்கிறீர்களா? ஆமென். 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 தேவனுடைய வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்றாரு பாருங்க. பரிசுத்தாவின் இடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, இல்லையா? எலிசா walked like a warrior. பரிசுத்தாவி உங்கள் மீது உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, நிச்சயமாகவே தேவன் பலம் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். பிரியமான சகோதரியே, நிச்சயமாக அந்த வஸ்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது you will receive power. நீங்கள் பலனடைவீர்கள் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாரா? அப்போஸ்தலர் 1:8 என்ன விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. தேவன் சொல்லியிருந்தால் அதை செய்வார் கண்டிப்பா. அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொண்ட பொழுது எலிசா பலனடைந்தார், பலனை பெற்றுக்கொண்டார். ஆமென். நீங்களும் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவ ஜீவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களும் பலனடைந்து, பிரியமான சகோதரி, தேவன் பலம் தருகிற தேவன். ஆமென். 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 பாருங்க, அந்த வஸ்திரத்தை பெறும் பொழுது என்ன செய்தார் பாருங்க. ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனம் கூர்ந்து கவனியுங்கள். 2 ராஜாக்கள் 2:13-14 12-13. அது எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை பிடித்து எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எலியா மேலே எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது எலிசா புலம்புறார், தகப்பனே இஸ்ரவேலின் குதிரை வீரனும் ரதமும் குதிரை வீரனுமாய் இருந்தவரே என்று அழுது புலம்பி அவனை பண்ண பாருங்க, தன்னுடைய வஸ்திரத்தை 2 துண்டாக கிழித்து, இல்லையா, எலியாவின் மேலிருந்த சால்வையை அவன் தன் மீது போட்டுக் கொள்வதற்கு முன்பாக தன்னுடைய வஸ்திரத்தை அவன் 2 துண்டாக கிழித்தான். பெரியவா சகோதரியே, நீ பரிசுத்தாவியை, தேவனின் நீதியை, ஆமென், நாம் சந்தோஷப்பட்டு களி கொண்டு அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியாவுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினார். சுத்தமும் மெல்லியதுமான வஸ்திரம் அவளுக்கு தரிக்கப்பட்டது. அந்த வஸ்திரம் பரிசுத்தவானின் நீதிகளே. ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்தவானின் நீதிகள். ஆமென். தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியை உன்மீது நீ போட்டுக்கொள்வதற்கு முன்பாக, பரிசுத்தாவினுக்குள்ளாக நீ பெறுவதற்கு முன்பாக, ஆமென், முதலாவது எலிசா தன்னுடைய வஸ்திரத்தை அவன் 2ஆக கிழித்து போட்டான். ஆமென். தேவனுடைய நீதியை நீ உனக்குள்ளாக பெற வேண்டும் என்றால் உன்னுடைய எல்லா உலக நீதி நேதிகளையும் நீ கிழித்து போட வேண்டும், இல்லையா? உன்னுடைய நீதியை, தேவனுடைய நீதி நீ ஒரே இடத்துல பெற முடியாது. ஆமென். நம்முடைய சுய நீதி, பவுல் அதான் சொன்னார், நம்முடைய நீதி அழுக்கான கந்தை.
அது நிறைய பேர் இன்னும் புரியல பிரதர் சிஸ்டர். ஆமே, தேவனுடைய வார்த்தை என்னவோ அதை செய்வதே நம்முடைய நீதி. நம்முடைய நீதியால ஒரு நீதியே கிடையாது. ஹல்லேலூயா. தேவனோட செய்தி சொல்லி இருப்பார், நீ இப்படிதான் செய்யணும்னு சொல்லிட்டு அதை செய்யாம தேவன் இப்படி செய்தாலும் பிரியப்படுவார் நீங்க ஒரு விஷயத்தை செய்தீங்கன்னா அது உங்களுடைய நீதி, அது தேவனுடைய நீதி கிடையாது. நான் நிறைய கருத்தை வெளிப்படையா சொல்ல விரும்பல, நிறைய பேருக்கு அந்த காரியத்தை நான் பாக்குறேன், நீ கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்றேன், சண்டே சர்வீஸ் பண்ணுறது தேவனுடைய நீதினா உதாரணத்துக்கு மட்டும் தான் இதை சொல்றேன். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. அந்த நாள்ல போய் நீ யாரும் உதவி பண்றேன்னு போனா அது நீதி கிடையாது, அது உன்னுடைய நீதி. நீ தேவனுக்கு உண்டான தேவனுக்கு செலுத்த வேண்டும். நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். தீக்கு சொல்லி செய்தி சொல்ற சிஸ்டர், தேவன் இஸ்ரவேலுக்கு கிருபை அளித்தார். நியாயப்பிரமாணம் வரத்துக்கு முன்னாடி இந்த கிருபை தான் இருந்தது. கிருபை தான் அவங்களுக்கு தீர்க்கதரிசி அளித்தது, கிருபை தான் அவங்களை விடுதலையாக்கினது, கிருபை தான் கிறிஸ்தவத்தை அனுப்பினது, கிருபை தான் மன்னாவை அனுப்பினது, எல்லாத்தையும் கிருபை செய்தது. எல்லாத்தையும் ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனா பெற்றுக்கொண்டு அதுக்கு பதிலாக தேவனுக்கு செய்ய வேண்டிய சேவை அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் தன்னை சேவிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் விடுதலையாக்கினார் இல்லையா? மோசே பார்க்க சொன்னாரா, என் ஜனங்கள் வனாந்திரத்தில் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், அவர்களை விடுதலையாக்கி நாங்கள் அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்த வேண்டும் என்று பார்வன் கிட்ட கேட்டார் மோசே. அப்படி சொல்லிதான் அவங்க வெளியே வந்தாங்க. வெளியே வந்த பிற்பாடு அவர்கள் தேவனை சேவிக்கவில்லை. அவர்கள் தேவன் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை சரியா செய்தார். அவங்க தேவனுக்கு பிரதிபலனா செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க செய்யாம விட்டுட்டாங்க. கவனிக்க நினைக்கிறேன். வேத சிஸ்டர் தீர்வு சொன்னார், நிச்சயமாக நாம் தேவனுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நாம் சுவாசிக்க மூச்சோட நமது கிடையாது. அவன் அது கூட தேவனுடைய இதுதான். ஒண்ணு இல்லை, ஒரே ஒரு யார் மனுஷனா பேசி ஒரு குண்டை போட்டார்னா அவ்வளவுதான், அது எல்லாமே விஷவாயுவாயிடும். இப்ப கூட சமீபத்துல இது பக்கத்து மாநிலத்துல ஏதோ விஷ டேங்க் ஒன்று வச்சு விஷவாயு லீக் ஆகி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. சொல்ல புரிகிறதா? அதனால நம்ம எப்பவுமே பாதுகாப்பா இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நினைச்சாதீங்க. நம்ம சுவாசிக்கும் காத்து கூட தேவனுடையது தான். அதனால நம்ம அவருக்கு செய்ய வேண்டிய பிரதிபலனை கரெக்டா செய்தாக வேண்டும். ஒரு நீதியுள்ள ஜீவி நமக்கு இருக்க வேண்டும். அது உன்னுடைய நீதியுள்ள ஜீவியம் அல்ல, தேவனுடைய நீதியுள்ள ஜீவியம். ஆமே, முதல்ல உன் நீதி நீ பெருசா நினைக்கிறது வாட்ஸ்அப் போடு. முதல்ல உன்னுடைய வசனத்தை எலிசாவுடைய வசனத்தை 2 துண்டாக கிழித்தான். எலியாவின் சாலை தன் மீது போட்டுக் கொள்வதற்கு முன்பாக ஆமே, இப்படியாக நீ உன்னுடைய நீதியை விட்டு விட்டு தேவனுடைய நீதி எடுக்கவில்லை என்றால் நீ குழம்பி போக இன்னும் மோசமான நிலைக்கிறது போகும். அது எல்லாரையும் குழப்பம். தேவன் கூட நான் சொல்றேன், எலிசா பெற்ற அதே அனுபவம் சபைக்கு தேவை. ஹல்லேலூயா. அவன் அதை செய்தானா? 12 சொல்லுது பாருங்க. அது எலிசா கண்ணே தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவர் என்று புலம்பினான். அவன் அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். அதுக்கப்புறம் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையில் நின்று ஒரு காரியத்தை நீ செய்யப்படிக்க போறனா, தேவன் அந்த காரியத்தை ஆசீர்வதிக்கணும்னு நீ நினைக்கிறனா, அந்த காரியத்தில் தேவன் ஏதாச்சும் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு நினைக்கிறனா, அந்த காரியத்தில் தேவன் மனுஷன் உள்ளத்துல பேசி ஏதாச்சும் உனக்கு சாதகமா இருந்த நினைக்கிறா, அந்த நீதியுள்ள காரியம் தேவனே இது நீதியுள்ள காரியங்கள் தாவே எனக்கு சாதகமா அமைக்கும்படி செய்யும். நிறைய பேர் ஜோம் பண்ணி நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமாக தேவன் அதை செய்யணும்னு சொன்னா, இஸ் தட் ரைட்? அதாவது எலிசாவை போல நீதி விட்டு தேவனுடைய நீதி எடுத்துக்கணும். நீ தேவனுடைய நீதியை எடுக்கும் பொழுதுதான் நீ கேட்கிற காரியம் கரெக்டா ஃபர்ஸ்ட் கரெக்டா தப்பானே உனக்கு தெரியும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக நிச்சயமாகவே. ஆகவே இரட்டத்தனியான சாவையை, இஸ் தட் ரைட்? இரட்டத்தனியான வல்லமையுள்ள நங்கியை எலிசா தன் மீது பெற்றிருந்தான். இன்றைக்கு சபை அப்படியே பெற்றிருக்கிறது. அவன் ஜெயம் கொண்டோடைய சாவையை எலிசா தன் மீது பெற்றிருந்தான். அவன் மரணத்தை ஜெயித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை பரிசுத்தாவி நாம் நமக்குள்ளாக பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. வியாதி நம்மால் ஜெயிக்க முடியுமா? நான் அமைதியாக இருக்கணும். ஜெயிக்க முடியுமா? ஹல்லேலூயா. நிச்சயமாக பரிசுத்தாவின் வல்லமை உனக்குள்ளாக இருக்குமானால்
ஒரு வெற்றி வீரனை போல நீ நடப்ப. ஆமென். கல்வாரிக்கு சிலுவை மரத்தை தூக்கி சென்ற அந்த வெற்றி வீரனை போல. ஹல்லேலூயா. இந்த ஆளுக்கு இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள நான் திரும்பி கட்டுவேன் என்றார். வார்த்தைகள் விசுவாசமா இருந்த அந்த வெற்றி வீரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜெய வீரனை போல நீ ஜெய வீரனா நடப்பா. எந்த காரியத்துக்கு பயப்படாம. தேவன் நமக்கு அளித்த சால்வை எப்பேற்பட்டது கவனிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. தேவன் நம்மை உடுத்து விட்டாரா? வெண் வஸ்திரத்தை தேவன் நமக்கு உடுத்து விட்டார். பரிசுத்தாவினால் தேவன் நம்மை உடுத்து விட்டார். இப்போது பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட நீ இந்த வெண் வஸ்திரத்தோடு தேவன் நடக்க வேண்டும். பரிசுத்தாவை பெற்றவனாக தேவன் நடந்து கொண்டிருக்கிறார். தேவன் நடக்கும்போது நீங்க பாருங்க, அந்த பாலஸ்தீனர்கள் அவங்க வீட்டில் ஒரு விருந்து வச்சாங்கன்னு சொன்னா, அந்த விருந்தில் கலந்துக்கிறதுக்கு ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி அவர் இடத்துக்கு போவான். அவங்க ஞாபகம் இருக்கும். There will be a foot wash for him. கால்களை கழுவுக்கத்தானே ஒரு மனுஷன் அங்கே இருப்பாரா? ஏன் அவர் இருந்தார்? அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஏன்னா பாலஸ்தீன தேசம் ரொம்ப புழுதி, பயங்கரமான புழுதி, அது பயங்கரமான புழுதியான தேசம். அப்பப்போ புழுதி காத்து அடிக்கும், வீடெல்லாம் கூடின ஒரு ஆளையே அப்படியே தூசியாக்கிட்டு போயிடும். அது மாத்திரமல்லாங்க, அந்த காலத்தில் ரோடுகள் மண் ரோடு தான். அந்த மண் ரோட்டில் கழுதைகள், குதிரைகள், கால்நடைகள், ஆடுகள், செம்மறி ஆட்டு கூட்டங்கள், மந்தைகள் அப்படியே போய் நிறைய கூட்டங்களோட மந்தையா போய் அந்த மந்தைகளுடைய சாணங்கள் எல்லாமே அப்படியே அந்த ரோட்ல ஊந்து போய் கிடக்கும். எல்லாம் அந்த ரோட்ல நடப்பாங்க. சுது புரிகிறதா? அப்படியே அவங்க காலில் எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்குறீங்களா? அவங்க பாதரட்செல்லாம் எப்படி இருக்கும், அவங்க காலெல்லாம் எப்படி இருக்கும், அவங்க வஸ்திரம்லாம் அவங்க மேலே அப்படியே வந்து உள்ள புழுதியாயிடும். அவங்க காலெல்லாம் அப்படியே அந்த அசுத்தங்கள் நிறைந்து. இது மாத்திரம் இல்லை, அந்த புழுதி வந்து உட்காரும் காலில் கொண்டாச்சு அவங்களுக்கு வேர்க்கும். துணிகள், அங்கிகள் கீழே வரைக்கும் அவங்க போட்டு இருப்பாங்க. முழங்காலுக்கும் கீழே, முட்டிக்கும் கீழே அவங்க அந்த அங்கிகள் இருக்கும். அப்படியே அவங்க நடக்கும் பொழுது அந்த வேர்வெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியாயிடும். ரொம்ப ஒரு அவலட்சணமான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, கொஞ்சம் அப்படியே நாற்றம் எடுக்கிற நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க. அப்படியே நாட்டத்தோட என்ன பண்ண முடியாது, விருந்துக்குள்ள போக முடியாது இல்லையா? இதுக்காக கால்களை கழுவுகிற ஒரு மனுஷன் இருப்பான். சொல்ல சகோதரி என்ன பண்ணுவான்? இந்த காலெல்லாம் கழுவி அவங்க தலையெல்லாம் தொடச்சி, வஸ்திரத்தெல்லாம் மேலே தொடச்சி, இருக்கிற அப்படியே ஃப்ரெஷ்ஷாக்கி பரிமள தைலத்தை அவங்க மேலே போட்டு அப்படியே வாசனை பண்ணி அவங்களுக்கு புது பாதரட்சியை போட்டு இல்லையா? கவனிக்கிறீங்களா? ஒரு 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 விருந்துக்கு எப்படி போனோமோ அந்த நிலைமைக்கு அவங்க கொண்டு வந்து அப்படியே அவங்க உள்ள அனுப்புவாங்க. இஸ் தட் ரைட்? ஹல்லேலூயா. பாலஸ்தீன தேசத்துடைய வழக்கம். சிஸ்டர் நல்லா கவனிங்க, திங்ஸ் சொல்றாரு. You see, in those days the garments would sweep long on the road and pick up dirt and defilement. எல்லா அசுத்தங்களையும் பொடிகளையும் எல்லாத்தையும் அப்படியே புரண்டின்னு போயிடும். அவங்க போட்டு அந்த வஸ்திரம் அசுத்தமாயிடும். நல்லா கவனிங்க. அப்படியே அது இருக்கும் பொழுது it will create a horrible order like in the stable as they walk. ஒரு மாட்டுத் தொழுவத்தில் எப்படியான ஒரு நாற்றம் அடிக்குமோ ஒரு மோசமான நாட்டத்தை அவங்க மேல அதை வீச செய்யும். அப்படியே அவங்க விருந்துக்குள்ள போக முடியாது. இப்பொழுது தேவன் அந்த பாலஸ்தீனர்கள் பெற்றிருந்த வஸ்திரத்தை போல நம்ம எல்லாருக்கும் தேவன் பரிசுத்தாவின் அங்கேயே அளித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வஸ்திரத்தை அளித்திருக்கிறாரா? நீங்கள் பெற்றிருக்கிற வெண் வஸ்திரத்தை. ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 7 வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினார் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே. தேவன் நடந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய இருப்பிடத்தை சேருவதற்கு
அது தெரியுமா? இந்த யுத்தத்தை எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு நம்ம கல்யாண விருந்துக்காக போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். இஸ் தட் ரைட்? ஹalleluya. ஆமென். வேதமாக யுத்தத்தை முடித்து திரும்பி வந்த ஆபிரகாமை மெல்கிசேதேக் எதிர்கொண்டு அவர் அப்பத்தின் திராட்சைரசத்தை அளித்தது போல, ஆமென், தேவன் விடாம ஒரு ராபோஜன ஆராதனைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். தேவன் அங்கே நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறீர்களா? நாம் கல்யாண விருந்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான வழியில போய் கொண்டிருக்கிறோம். அதற்கான வஸ்திரத்தை தேவன் நமக்கு அளித்திருக்கிறாரா? அந்த கல்யாண விருந்த ஆயத்தம் செய்த எஜமான் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அதுக்கான வஸ்திரத்தை அளித்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தின் வல்லமை, அது இரட்டத்தனியான வல்லமையுள்ள வஸ்திரம், அது ஜெயத்தினுடைய வஸ்திரம். அதை நம் மீது அணிந்தவர்களாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த பாலஸ்தீனர்கள் நடந்தாங்க. அவங்க அப்படியே வஸ்திரத்துல ஃபுல்லா அழுக்காயிடுச்சு. இஸ் தட் ரைட்? You know, we are living in the end time. We are walking in the end time. முடிவு காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். கவனிக்கிறீர்களா? It is in this age that the churches are going to come together. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கடைசி காலத்துல தான் உலக சபைகள் எல்லாமே ஒன்று சேர போகுது. அவைகள் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. And as they are even now controlling world politics, உலக அரசியலும் இப்பொழுது உலக சபைகள் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஸ்தாபனங்கள்லாம் அவங்களுக்கு விருப்பமான கட்சிக்கு ஆதரவாளர் ஆயிட்டாங்க. நமக்கு தெரியாததுல ஒன்றும் கிடையாது. நல்லா கவனிக்கிறீர்களா? தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஸ்தாபனம் ஒரு பெரிய கட்சிக்கு ஆதரவாளர் நிச்சயம் சில ஒரு ஸ்தாபனம் கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்தாபனத்தின் ஸ்தாபகரே அந்த கட்சியின் தலைவர். என்ன சொன்னா நடக்குது. மேபி சிஸ்டர் சொல்ல பாருங்க. Even now controlling world politics, they will soon control the finances of the world. சீக்கிரத்தில் உலக பொருளாதாரத்தையும் உலக சபைகள் கட்டுப்படுத்த போறாங்க. Then if you don't belong to the world organization of churches, you won't be able to buy or to sell. இந்த உலக சபைகளின் சங்கத்துல நீ உறுப்பினராக இல்லைன்னா உன்னால் விற்கவோ வாங்காம முடியாதபடி செய்திருவாங்க. அந்த நிலைமைக்கு எல்லாம் வந்து இருக்கிறாங்க. இந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சபைகள் எல்லாம் ஒன்று சேருது. சபைகள் அரசியலை கட்டுப்படுத்துது. தேவனுடைய சபைகள் அரசியலை கட்டுப்படுத்துது. தேவனுடைய சபைகள் உலக பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த போதுன்னு கொண்டாடல. பாருங்க, அவங்களுக்கு அங்க என்ன வேலைன்னு எனக்கு தெரியல. மேபி those who stay true to God and keep their garments clean from the defilement of this world system of churches will be physically bereft. நிச்சயமாகவே தம்முடைய வஸ்திரத்தை, ஹalleluya, தேவன் இந்த பரிசுத்தாவி என்கிறதான இந்த வஸ்திரத்தை அணிந்தவர்களாக உலக ஒழுங்கினாலே தங்களை தீட்டுப்படுத்தாத அந்த இனிமையான அந்த நபர்களை தேவன் தன்னிடத்தில் அவர் பறித்துக் கொள்வார். தன்னிடத்தில் அவர் இழுத்துக் கொள்வார். ஹalleluya. பெரியவான் சகோதரி, ஆனால் மீதியாய் விடப்பட்டவர்கள் நல்ல நீங்க there will be presented to them a great temptation to give in. அவளுக்கு முன்பாக ஒரு பெரிய உபத்திரமானது வைக்கப்படும். அந்த உபத்திரவ நாட்களில் இருக்கிற பிரசங்கிமார்கள் கூட இன்னைக்கு நிறைய ஸ்தாபனத்தில் இருக்கிறதான மெய்ப்பர்கள் சபைக்கேற்ற செய்தியை அவங்க கொண்டு வர்றது கிடையாது. அந்த ஸ்தாபனத்தின் தலைமை அவங்களுக்கு என்ன சிலபஸ் கொடுக்குறாங்களோ அதான் சபையில் பிரசங்கம் பண்ணணும். அதுதான் பண்றாங்க. உலக சபைகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சபைகளுக்கு ஒரு சங்கம், அந்த சங்கத்துக்கு ஒரே தலைவர் வரும்பொழுது அந்த ஒரு தலைவர் என்ன சொன்னாலும் உலக சபைகள் எல்லாமே பிரசங்கம் பண்ணும். சரியா? சமசவனி தீர்க்க சொல்ல பாருங்க. They will serve God within the framework of the Antichrist beast system. அந்திகிறிஸ்து மிருகத்தின் ஒழுங்கிலே அவள் என்ன பிரசங்கம் பண்ண சொல்றாங்களோ அந்த ஒழுங்கின்படியாயிட்டா அந்த பிரீச்சர்கள் பிரசங்கம் பண்ண நேரிடும். அவங்க சுயமெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாது. அவங்களாம் அப்பெல்லாம் பரிசுத்தாவி குறித்துல பிரசங்கம் பண்ண முடியாது. இயேசு குறித்துல உபதேசிக்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்தாக வேண்டும். இதை செய்ய தவறுபவர்கள் விற்கவோ வாங்க முடியாதபடிக்கு அவங்க செய்திடுவாங்க. ஆமென். அப்படியாக இருக்கிறதான அந்த மேய்ப்பர்கள் அந்த ஜனங்களை பலி செலுத்தப்படும் இடத்துக்கு கொண்டு போகிறதான அந்த ஆட்டை போல
இல்லையா? அப்படியே அவங்க வழி நடத்திடுவாங்க. பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிங்க. இந்த கள்ள மேய்ப்பர்களை அந்த அந்த கிறிஸ்துவின் ஒழுங்கிலே வருவதற்கான அந்த மேய்ப்பர்களை பின்பற்றுவதற்கான எந்த ஒரு மனுஷனுமே அப்ப விடுத்து போயிடுவாங்க. நமக்கு தெரியும் இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தேவன் மகத்தான நியாயத்தீர்ப்பு வைத்திருக்கிறார். அந்த நியாயத்தீர்ப்பின் நாள் நம்ம எல்லாம் போய் நிற்க நேரிடும். எல்லாமே அங்கே நிற்க நேரிடும். நல்லா கவனிங்க. பட் இந்த ஜட்ஜ்மெண்ட் they will be found naked. அவர்கள் வஸ்திரம் இல்லாமல் அங்கே நிர்வாணமாய் நிற்க நேரிடும். ஏன்னா இப்பொழுது அவங்க வஸ்திரத்தை பெறவில்லை. நீ வஸ்திரத்தை பெறாததுனால you see in the judgment they will be found naked. They will not be given those white robes. அவர்களுக்கு அந்த வெண் வஸ்திரம் அளிக்கப்படாது. Neither will they walk with him. வெண் வஸ்திரத்தை அவங்க பெறப்போவதில்லை. தேவனோடு கூட அவங்க நடக்க போவதும் இல்லை. You can't walk in the spotted garment of the world, holding hands with the devil here and then expect to be with God. தேவன் உனக்கு அளித்த வெண் வஸ்திரத்தை உலகத்தோடு சரசம் செய்து கொண்டு கரைப்படுத்தி விட்டு இல்லையா, அதே சமயத்தில் தேவனோடு கூட நடக்க முடியாது. தேவனுக்கு அளித்த வெண் வஸ்திரத்தை வெண்மையாகவே நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீ அதை எந்த விதத்தில் கரைப்படுத்தக் கூடாது. சகோதரி, ஆகவேதான் தேவன் என் ஜனங்களை அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுக்கு அளித்த அந்த பரிசுத்தாவின் அந்த வெண் வஸ்திரத்தை நீங்கள் தொடர்ந்து காத்துக்கொள்ளத்தக்கதாக என் ஜனங்களை அவளை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். லவ்திகளை விட்டு வெளியே வாருங்கள். ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வாருங்கள். உலகத்தை விட்டு வெளியே வாருங்கள். தேவன் அழைக்கிற என் ஜனங்களே, ஆமென். Leave off walking with the world and make your garments white by repentance and the blood of the Lamb. But do it now, for tomorrow may be too late. ஆகவே உலகத்தோடு நடப்பதை நிறுத்திவிட்டு உங்களுடைய வஸ்திரங்களை வெண்மையாக்க வேண்டும் என்றால் உலகத்தோடு நடப்பதை நீங்கள் நிறுத்திவிட்டு அதிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். மனம் திரும்பி வெளியே வாருங்கள். அப்படி வருவதற்கு இதுவே நேரம். நாளை மிக தாமதமாகிவிடும். தெரியுமா சகோதரியே, பிரகாசிப்பாராக எந்த ஒரு மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தாபனத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுங்கள். இது எல்லாமே இந்த ஸ்தாபனம் எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். எல்லாமே உலக சபைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். அப்போ மனவாட்டி இங்கே பூமியில் இருக்க மாட்டான். தேவனால் எடுத்துக்கொள்வார் இல்லையா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். ஆகவே நல்லா கவனிங்க. அந்த வெண் வஸ்திரத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆமென் நீங்கள் அவரை விட்டு உலகத்தை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். அப்படியே நீங்கள் செய்யும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நோக்கத்தை செய்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். எபேசியர் 1:4 என்ன சொல்றது? தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் வித்தவுட் ஸ்பாட் இல்லையா? தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமுள்ளவராயும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரா? உலகத்தோடு முன்பாகவே. எதற்காக தெரிந்து கொண்டார்? கிறிஸ்துவுக்குள்ளாக. எதற்காக தெரிந்து கொண்டார்? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் கரை திரை ஒன்றும் இல்லாமல், வஸ்திரங்களை கரைப்படுத்தாமல் இல்லையா? உங்க மேல இருக்கிறதான வஸ்திரம் இல்ல, தேவன் உங்களுக்குள் அளித்த பரிசுத்தாவின் வெண் வஸ்திரம். அதை கரைப்படுத்தாமல் அந்த பாலஸ்தீனர்கள் நீ நல்லா கவனிங்க. இந்த பாவங்களுடாக அந்த வெண்வஸ்திரத்தை பற்றி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். எல்லா அசுத்தங்களும் அப்படியே நம்ம மேல ஏறிக்கும் இல்லையா? அந்த பாலஸ்தீனருக்கு கழுவதற்கு ஒரு ஃபுட் வாஷ் அங்கே இருந்தாங்க இல்லையா? அவங்களை அபிஷேகம் பண்றதுக்கு கால்களை கழுவி அவங்களை புதுப்பித்து அந்த விருந்து வீட்டுக்கு அவளை உள்ள அனுப்பதற்கு ஒரு கால்களை கழுவி அனுப்புறது ஒரு ஃபுட் வாஷ் அங்கே இருந்தாங்க. ஓ பிரியமான சகோதரி, நம்மை புதுப்பித்து நம்மை அபிஷேகிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரியமான சகோதரி, எந்த ஒரு ஆசாரியனும் தேவனுடைய சமூகத்துக்குள் செல்வதற்கு முன்பாக சாரோனின் ரோஜா என்கிற வெளியேறு தைலத்தினால் அபிஷேகிக்கப்பட வேண்டும். அபிஷேகிக்கப்பட்டவனாக அவன் உள்ளே செல்ல வேண்டும் இல்லையா? ஓ பிரியமான சகோதரி, அந்த தைலத்தை அவங்க எப்படி எடுப்பாங்க? அந்த சாரோனின் ரோஜாவை அவங்க எடுத்து அதை கசக்கி பிழியும் பொழுது அதுலேருந்து அவங்க அந்த சாரை அந்த வாசனை திரைவைத்து அவங்க எடுப்பாங்க. அதை கொண்டு அந்த ஆரோன் அபிஷேகிக்கப்பட்டு அதன் பிற்பாடு அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசித்தான். ஹல்லேலூயா. ஓ அவனுக்குள்ள
இருந்த எல்லா துர்நாற்றங்களும் நீங்கியவனாக உள்ளே பிரவேசித்தார். பெரியமா சொல்லி நம்ம இந்த பூமியிலே தேவனோடு நடக்கும் பொழுது அநேக பாவங்களை, அநேக அசுத்தங்களை, அநேக அசூசிகளை நாம் கடந்து நடந்து தேவனோடு தொடர்ந்து செல்பவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியாக நம்முடைய வஸ்திரங்கள் மீது இருக்கிறதான எல்லா அசுத்தங்களையும் நீக்கி, நம்முடைய துர்நாற்றங்களை நீக்கி, பாவ அழுக்குகளை நீக்கி நம்மை புதுப்பித்து அபிஷேகிக்க அவரே சாரன் ரோஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பெரியமா சகோதரி, ஆமென். எல்லா விதமான வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூர்ந்து கவனிப்போம். சேபாவிலிருந்து வருகிறதான தூப வர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு எண்ணத்துக்கு, உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பம் அல்ல, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமா இராது. ஆமென். தேவன் சொல்றார் பாருங்க, அந்த சுகந்த வர்க்கம், அந்த தூப வர்க்கம் தேவனுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒன்றின் மீது அவர் பிரியமா இருந்தார். அவர் சொன்னார், இவர் நேசகுமாரன், இவர் மீது நான் பிரியமா இருக்கிறேன், இந்த சாரோனின் ரோஜாவின் மீது நான் பிரியமா இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆமென். பிரியமான சகோதரி, நம்மை அபிஷேகிப்பதற்காக தேவன் கல்வாரியிலே அந்த சாரோனின் ரோஜாவை அவர் நொறுக்கினார். இம்மானுவேலின் இரத்த நாளங்களிலிருந்து பெறப்பட்ட புது ஜீவனாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். அல்லேலூயா. இப்பொழுது கல்யாண விருந்திற்குள்ளாக, தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கத்தக்கதான தைரியத்தையும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எல்லா பாவ வாடைகளும், ஆமென். பிரியமான சகோதரியே, அந்த எபிரேய புருஷர்கள் பாருங்க, தேவன் கூட இருந்ததுனால அந்த அக்கினியின் மனம் கூட அவங்க மேல வரல, அவங்க முடிகள் கருகல, அக்கினியுடைய வாசனை கூட அவங்க மேல வர வேதம் போதிக்கிறது. நிச்சயமாக பிரியமான சகோதரி, தேவனுடைய சமூகத்துக்கு நாம் பிரவேசிக்கும் பொழுது இந்த பாவ வாசனை என்பது நம்ம மீது கொஞ்சம் கூட வரவே வராது. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் சாரோனின் ரோஜாவினால் அபிஷேகித்தார். இந்த கடைசி காலத்தில் தேவன் நம் ஒவ்வொருவரும் அபிஷேகிப்பவராக இருக்கிறார். உங்கள் எத்தனை பேர் உங்களுடைய சுயநீதியை உடைத்து தேவனுடைய நீதியை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிப்பாராக சகோதர சகோதரியே. நீங்கள் தேவனோடு தொடர்ந்து நடந்து செல்லும் பொழுது உங்கள் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 1:4 நாம் நிறைவேற்றும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு முன்பாக கரைதிரை ஒன்றும் இல்லாமல் உலக ஒழுங்கிலிருந்து உங்களை வேறு பிரித்துக் கொள்ளுங்கள், உலக அரசியலிருந்து உங்களை வேறு பிரித்துக் கொள்ளுங்கள், உலக இச்சையிலிருந்து உங்களை வேறு பிரித்துக் கொள்ளுங்கள். எந்த கரையும் தேவன் உங்களுக்கு அளித்த வஸ்திரத்தின் மீது படாதவாறு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். அதை செய்ய தேவன் நமக்கு நடத்தனையான வல்லமை தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். வேதம் போதிக்கிறார்கள், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட தேவனை பரிசுத்தாவி துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுங்கள் சாமி. அவரோடு கூட நடக்கும் பொழுது, இந்த பாவ அசூசிகளோடாக நடக்கும் பொழுது, எப்பேற்பட்ட ஒரு தைரியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். அந்த புதிதான மார்க்கத்தின் வழியாக நாம் உள்ளே பிரவேசிப்பதற்கான தைரியத்தை பெற்றிருக்கிறோம் இந்த கடைசி நாட்களில். ஆமென். எந்த பாவத்தின் வாசனை நம்ம மீது வரப்போவதில்லை. ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு அபிஷேகித்திருக்கிறார். இந்த அருமையான நேரத்தில் இலத்தை நேசிக்கிறீர்கள். கல்முடி தலைவர் நாம் ஜெபிப்போம். சிறு ஜெபத்தீர்கள். மார்க்கமில்லை தேவனாகிய கர்த்தாவே, எல்லாம் பரலோக பிதாவே, இரக்கமுள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவரே, நீங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்க உங்கள் பரலோக தகப்பனை நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ நல்லவர், நீ வல்லவர், இரக்கமுள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர். தேவனில் ஆஸ்வதிக்கப்பட்ட கர்த்தாவின் தருணத்தில் நிச்சயமாக நாங்கள் சாக்கியப்பட்ட ஜனங்கள் தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் வேறு பிரிக்கப்பட்டு, தேவனின் கர்த்தாவே மோடு கூட நடப்பதற்கு நாங்கள் நிச்சயமாக சாக்கியப்பட்ட ஜனங்கள் இருக்கிறோம். இது மாத்திரமல்ல கர்த்தாவே, அந்த எலிசாவை போல தேவனை நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்பதை உணர்ந்தவர்களாக இப்பொழுது நாங்கள் இடத்தில் வேண்டுகிறோம். அதே கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவியை இடத்தனையாக எங்களுக்குள் தருவீராக. நாங்கள் ஜெயங்கொள்ளத்தக்கதாக, வேகமாய் நடக்கத்தக்கதாக, காரியங்களை செய்து முடிக்கத்தக்கதாக, பாவத்தை ஜெயிக்கத்தக்கதாக, எங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளத்தக்கதாக அதே கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவியை உயிர்ப்பிக்கும் வல்லமை எங்களுக்குள்ளாக நீ நடத்தியே தருவீராக. தேவரீர், எங்கள் சுய நீதிகள் எல்லாவற்றையும் நாங்கள் கிழித்து போடுகிறோம். உம்முடைய நீதினாலே நாங்கள் சுற்றுவீராக. உடைய வார்த்தை நீதினால் நாங்கள் சுற்றும் கர்த்தாவே. நியாய தீர்ப்பின் நாடுகளுடைய சமூகத்தில் நாங்கள் வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாய் காலபடிக்கு பரிசுத்தாவினால் எங்களை மூடுவீராக. ஒவ்வொருவரும் அந்த வஸ்திரத்தை பெற்றுக் கொள்ளட்டும் கர்த்தாவே. தாவே, எல்லா அசூசியங்களையும் எங்களுக்கு எடுத்துப்படத்தக்கதாக நீர் எங்களை அபிஷேகிப்பதற்கு உண்மையை ஒப்பு கொடுத்தி
தேவரின் கர்த்தாவே, சாரோனின் ரோஜாவினாலே ஆசாரியர்களை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு அபிஷேகத்தினருக்காக நன்றி. இந்த ஜீவ மார்க்கத்தின் வழியாக, அந்த புது வழியாக, மார்க்கத்தின் வழியாக தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு நீ அளித்த தைரியத்திற்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும் இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். தேவி, என்னுடைய சுய நீதி, என்னுடைய சுய வெறுப்புகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது எடுத்து போடும். உம்முடைய நீதியை நாங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம். உம்முடைய பரிசுத்தாவின் வஸ்திரத்தினால் சுற்றப்பட விரும்புகிறோம். இங்கு நிற்கிறதான ஒவ்வொருவரும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தாவின் வல்லமையை நிரப்புவீராக. ஏசாவுக்குள்ளாக நீர் வைத்த அதே ஆவின் வல்லமை இடத்தினாக நீர் இப்பொழுது ஜனங்களுக்குள்ளாக வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் நடத்த கர்த்தாவே, நீருடைய பாதுகாப்பாய், நீருடைய பலத்தை துருக்கமாய்ப்பதற்காக நன்றி. முடிமட்டங்கள் நடத்தும் அது வரைக்கும் இதை ஆயத்தப்படுத்தும். சீக்கிரத்தில் கர்த்தாவின் சமூகத்தை காண மோடு கூட கர்த்தாவை கல்யாண இடத்திலே மோடு கூட சஞ்சரிக்க நிலக்கு கர்த்தாவை உதவி செய்கிறாங்க. ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும் கர்த்தாவை. கோயில்கள் கிறிஸ்தவர்கள் நிறைவாக்கும். இந்த ஜனநாசன் சீக்கிரத்தில் கர்த்தாவே அவருடைய இயல்பு வாழ்க்கைகளுக்கு அவர் திரும்ப உதவி செய்திருக்கிறார். நாங்கள் சிறுவிட்டு மேலில் நீர் பெருகுவீராக. சிறுபிளர்கள் பெரியவர் மட்டும் யாவரையும் பாதுகாத்து அருளும் கர்த்தாவே. அவருடைய அத்தியாவசிய தேவை சந்தித்தருளும். இம்மட்டும் நடத்தின தேவன் நீ நடத்த வல்லவராக இருக்கிறதற்காக நன்றி. வழிநீர் அருளும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தில் மனத்தாண்மை வேண்டுகிறோம். ஜீவன தகப்பனே, ஆமென், ஆமென். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless brothers and sisters. Amen.